நான் தீபாவளி தயாரிப்புகளுக்காக 1.5 லட்சம் ரூபாய் செலவழித்தேன். ஆனால் என் மாமியார் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தன் மகளின் வீட்டிற்குச் சென்றுவிட்டார். நான் அமைதியாக இருந்தேன். தீபாவளி இரவன்று அவள் என் மீது கத்தினாள், "நீ ஏன் பூஜைக்கு உணவு சமைக்கவில்லை?" என்று. அப்போது நான் மெதுவாக ஒரு விஷயத்தை சொன்னேன். அதைக் கேட்டு அங்கிருந்த அனைவரின் காலடி மண்ணும் சரிந்தது. அது தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்பு தந்தராஸ் மாலை பொழுது. அதாவது ரியா, என் காரை சொசைட்டி பார்க்கிங்கில் நிறுத்திக் கொண்டிருந்தேன். வருடத்தின் கடைசி வேலை நாளுக்குப் பிறகு உடல் மிக கடுமையாக சோர்வடைந்திருந்தது. ஆனால் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. வருடம் முழுவதும் வேலையின் பரபரப்பு மற்றும் நள்ளிரவு வரை அலுவலகத்தில் தங்கியிருந்ததற்குப் பிறகு தீபாவளியின் சில நாட்களை நிம்மதியாக கழிக்க நான் விரும்பினேன். என் வீடும் மற்ற வீடுகளைப் போல பண்டிகையின் கதகதப்போடும் ஒளியோடும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இந்த வருடம் ஒரு பிரம்மாண்டமான தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று எனக்குள் உறுதியளித்திருந்தேன். இந்த வீட்டின் மருமகளுக்கு எந்த விபரமும் தெரியாது என்றோ, அவள் எல்லாவற்றிலும் குறை வைக்கிறாள் என்றோ யாரும் எனக்கு குத்தலாக பேசிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன். வருட இறுதியில் எனக்கு கிடைத்த போனஸ் தொகையை நான் எனக்காக வைத்துக் கொள்ளாமல் முழுவதையும் பண்டிகைக்கான தயாரிப்புகளில் முதலீடு செய்தேன். மொத்தமாக சரியாக 1.5 லட்சம் ரூபாய் செலவாகியிருந்தது. இந்த தொகை பலருக்கு பெரிதாகத் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது என் உழைப்பின் வியர்வை, நான் விழித்திருந்த இரவுகள் மற்றும் பணத்தை சேமிப்பதற்காக நான் நிராகரித்த என் சிறிய ஆசைகளின் வடிவம். நான் இதையெல்லாம் என் சொந்த மகிழ்ச்சிக்காகச் செய்யவில்லை, என் மாமனார் மற்றும் மாமியார் பார்வையில் மரியாதையை பெறுவதற்காகவே செய்தேன். என் மாமியார் ஆஷாஜி அடிக்கடி சொல்லும் அந்த குத்தல் வார்த்தை என் நினைவில் இருந்தது. இந்த வீட்டில் மருமகள் என்று ஒருத்தி இல்லையென்றால் பண்டிகை எப்படி நடக்கும் என்றே தெரியாது. நான் சந்தைக்குச் சென்றேன். மிக உயர்ந்த தரமான காய்கறிகளை தேர்ந்தெடுத்தேன். பூஜைக்கு என்று பிரத்யேகமாக மிகச்சிறந்த நெய் மற்றும் உலர் பருப்புகளை ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். பண்டிகைக்கான சிறப்பு இனிப்புகளை நகரத்தின் மிகவும் புகழ்பெற்ற கடையிலிருந்து வாங்கினேன். கடல் உணவுப் பொருட்களில் சீஃபுட். நான் பணத்தைப் பற்றி கவலைப்படவே இல்லை. இறால்கள், நண்டுகள் என அனைத்தையும் மிகவும் புதியதாக வாங்கினேன். பிறகு இறக்குமதி செய்யப்பட்ட சாக்லேட்டுகள், உலர் பருப்புகள் மற்றும் அழகான பழக்கூடைகளையும் வாங்கினேன். ஒவ்வொன்றையும் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்தேன். சிறிய அலட்சியத்தை கூட நான் அனுமதிக்கவில்லை. உறவினர்களுக்கு முன்னால் அவர்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மாமனார் மாமியாருக்கு பரிசளிப்பதற்காக பழங்கள் மற்றும் உலர்பருப்புகள் நிறைந்த ஒரு விலையுயர்ந்த தனிப்பெட்டியையும் வாங்கினேன். வீட்டிற்கு வந்ததும் நான் ஓய்வெடுக்கவில்லை, மாறாக முழு ஈடுபாட்டுடன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அடுக்குவதில் மூழ்கினேன். ஃப்ரிட்ஜ், ஃப்ரீசர், சமையலறை, அலமாரிகள் என அனைத்தையும் பொருட்களால் நிரப்பினேன். எந்த பொருள் பூஜைக்கு, எது விருந்தினர்களுக்கு மற்றும் எது குடும்பத்தினருக்கு என்பதை ஒரு சிறிய டைரியில் எழுதி வைத்திருந்தேன். யாராவது பார்த்திருந்தால் நான் இதையெல்லாம் அதிகமாக செய்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பிறகு யாரும் என் மீது விரல் நீட்டி பேசக்கூடாது என்பதற்காக என்னை பாதுகாத்துக் கொள்ளும் வழி இது மட்டும்தான் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அன்று இரவு நான் சமையலறை கதவை மூடியபோது ஒட்டுமொத்த வீட்டையும் ஒருமுறை பார்த்தேன். ஃப்ரிட்ஜ் நிறைந்திருந்தது, சமையலறை சுத்தமாக இருந்தது, ஒவ்வொரு பொருளும் அதன் இடத்தில் இருந்தது. மருமகளாக வந்த இத்தனை ஆண்டுகளில் முதன்முறையாக என் இதயம் லேசாக இருப்பதை உணர்ந்தேன். இந்த வருடம் அனைத்தும் வித்தியாசமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. இனி யாரும் குத்தலாக பேச மாட்டார்கள், யாரும் சந்தேக கண்ணோடு பார்க்க மாட்டார்கள் என்று நம்பினேன். ஆனால் வாழ்க்கை நாம் நினைப்பது போல எப்போதும் நேராக இருப்பதில்லை. மறுநாள் மாலை நான் வேலையிலிருந்து திரும்பியபோது வாசலில் கால் வைத்ததுமே ஏதோ தவறு நடப்பது போல எனக்கு தோன்றியது. சமையலறையில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. நேற்று இருந்த அந்த கதகதப்பும் நெருக்கமான உணர்வும் காணாமல் போயிருந்தது. ஃப்ரிட்ஜ் கதவு லேசாக திறந்திருந்தது. தரையில் சில நீர்த்துளிகள் இருந்தன. பனிப்பாறை இப்போதுதான் உருகியது போல இருந்தது. என் இதயம் படபடவென அடித்துக்கொண்டது. நான் வேகமாக சமையலறைக்கு சென்று நடுங்கும் கைகளால் ஃப்ரிட்ஜ் கதவை திறந்தேன். அது முற்றிலும் காலியாக இருந்தது. நான் அதிர்ச்சியில் அப்படியே ಉறைந்து ನಿಂತೇನ್. ಅಲ್ಲಿ ಕೇವಲ ಕೆಲವು ನೀರಿನ ಬಾಟಲಿಗಳು, ಕೊತ್ತಂಬರಿಯ ಒಂದು ಬಾಡಿದ ಗೊಂಚಲು ಮತ್ತು ಒಂದು ಖಾಲಿ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಡಬ್ಬಿ ಮಾತ್ರ ಇತ್ತು. ನಾನು ಎಷ್ಟೊಂದು ಆಸೆಯಿಂದ ಖರೀದಿಸಿದ್ದ ತರಕಾರಿಗಳಾಗಲಿ, ಹಣ್ಣುಗಳಾಗಲಿ ಅಥವಾ ಸಿಹಿತಿಂಡಿಗಳಾಗಲಿ ಅಲ್ಲಿರಲಿಲ್ಲ. ನಾನು ಫ್ರೀಜರ್ ತೆರೆದೆ. ಅಲ್ಲಿಯೂ ಅದೇ ನೋವಿನ ಶೂನ್ಯತೆ ಇತ್ತು. ಏಡಿಗಳು, ಸಿಗಡಿಗಳು, ಸಿಹಿತಿಂಡಿಗಳು ಎಲ್ಲವೂ ಅಲ್ಲಿ ಇರಲೇ ಇಲ್ಲವೇನೋ ಎಂಬಂತೆ ಮಾಯವಾಗಿದ್ದವು. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ನಂಬಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ನಾನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬಾಗಿಲು ತೆಗೆದು ಮುಚ್ಚಿದೆ. ಇದು ಬರೀ ಕನಸಾಗಿರಬಹುದೆಂದು ನಾನು ಆಶಿಸಿದೆ. ಆದರೆ ಇಲ್ಲ,
ಫ್ರಿಜ್ನೊಳಗಿನ ತಂಪಿಗಿಂತ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಶೂನ್ಯತೆಯೇ ಹೆಚ್ಚು ಚುಚ್ಚುತ್ತಿತ್ತು. ನಾನು ಬಾಲ್ಕನಿಯ ಕಡೆಗೆ ಓಡಿದೆ, ಕಿಟಕಿಗಳನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿದೆ, ಎಲ್ಲವೂ ಬಂದ್ ಆಗಿದ್ದವು. ನಾನು ಮುಖ್ಯ ಬಾಗಿಲಿಗೆ ಹೋಗಿ ಬೀಗ ಮತ್ತು ಫಿಂಗರ್ಪ್ರಿಂಟ್ ಸಿಸ್ಟಮ್ ನೋಡಿದೆ. ಯಾವುದೇ ಬಲವಂತದ ದಾಳಿಯ ಕುರುಹುಗಳಿರಲಿಲ್ಲ. ನಾನು ಇಡೀ ಮನೆಯನ್ನು ನೋಡಿದೆ. ಉಳಿದ ವಸ್ತುಗಳೆಲ್ಲವೂ ತಮ್ಮ ತಮ್ಮ ಜಾಗದಲ್ಲೇ ಇದ್ದವು. ನನ್ನ ಫೋನ್ ಕಳೆದು ಹೋಗಿರಲಿಲ್ಲ, ಹಣವೂ ಕಳೆದು ಹೋಗಿರಲಿಲ್ಲ. ಕೇವಲ ದೀಪಾವಳಿಯ ಎಲ್ಲ ಸಾಮಾನುಗಳು ಮಾತ್ರ ಮಾಯವಾಗಿದ್ದವು. ಅದೇ ಕ್ಷಣ ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ವಿಚಾರ ಮಿಂಚಿನಂತೆ ಹೊಳೆಯಿತು. ನನ್ನ ಬೆನ್ನುಹುರಿಯಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯ ನಡುಕ ಉಂಟಾಯಿತು. ಈ ಮನೆಯಲ್ಲಿ ನನಗೂ ಮತ್ತು ನನ್ನ ಪತಿಗೂ ಬಿಟ್ಟರೆ ಮನೆಯ ಪಾಸ್ವರ್ಡ್ ಗೊತ್ತಿದ್ದ ಏಕೈಕ ವ್ಯಕ್ತಿ ನನ್ನ ಅತ್ತೆ ಆಶಾಜಿ ಮಾತ್ರ. ನಾನು ಕೆಲವು ಕ್ಷಣಗಳ ಕಾಲ ಸುಮ್ಮನೆ ನಿಂತಿದ್ದೆ. ನನ್ನನ್ನು ನಾನೇ ಶಾಂತಗೊಳಿಸಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಯತ್ನಿಸಿದೆ. ಬಹುಶಃ ಯಾವುದೋ ತಪ್ಪು ತಿಳುವಳಿಕೆಯಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ಬೇರೆ ಯಾವುದೋ ಕಾರಣವಿರಬಹುದು ಎಂದು ಭಾವಿಸಿದೆ. ನಾನು ಅಡುಗೆಮನೆಯ ಕೌಂಟರ್ ಹತ್ತಿರ ಹೋದೆ. ಆಗ ಮಸಾಲೆಯ ಡಬ್ಬಿಯ ಕೆಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದ ಒಂದು ಸಣ್ಣ ಕಾಗದದ ಚೂರು ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಬಿತ್ತು. ಅದು ಆಶಾಜಿಯವರ ಕೈಬರಹವಾಗಿತ್ತು. ಅಮ್ಮ ಸ್ವಲ್ಪ ಸಾಮಾನುಗಳನ್ನು ಪ್ರಿಯಳ ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾಳೆ. ನಾಳೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲೇ ಊಟ ಮಾಡುತ್ತೇವೆ. ಸ್ವಲ್ಪ ಸಾಮಾನುಗಳು ಅಷ್ಟೇ. ನಾನು ಆ ಕಾಗದದ ಚೂರನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡೆ. ಯಾರೋ ನನ್ನ ಮುಖದ ಮೇಲೆ ಜೋರಾಗಿ ಹೊಡೆದಂತಾಯಿತು. ನನ್ನ 1.5 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳ ಬೆವರು ಸುರಿಸಿ ಗಳಿಸಿದ ಹಣ. ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಆರಿಸಿದ ಪ್ರತಿಯೊಂದು ವಸ್ತುವನ್ನೂ ಫ್ರಿಜ್ನಲ್ಲಿ ಅಚ್ಚುಕಟ್ಟಾಗಿ ಜೋಡಿಸಿದ್ದೆ. ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅದು ಕೇವಲ ಸ್ವಲ್ಪ ಸಾಮಾನು ಆಗಿತ್ತು. ನಾನು ಆ ಖಾಲಿ ಅಡುಗೆಮನೆಯನ್ನು ನೋಡಿದೆ. ಅದು ನಿನ್ನೆವರೆಗೆ ತುಂಬಿತುಳುಕುತ್ತಿತ್ತು. ಈಗ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಉಸಿರುಗಟ್ಟಿಸುವಂತಹ ತಣ್ಣನೆಯ ಶೂನ್ಯತೆಯಿತ್ತು. ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಪ್ರತಿಧ್ವನಿಸುತ್ತಿತ್ತು. ಯಾರೋ ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಚಾಕು ಹಾಕಿದಂತೆ ಭಾಸವಾಯಿತು. ನನ್ನ 1.5 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳ ಬೆವರಿನ ಗಳಿಕೆಯ ಬೆಲೆ ಅವರ ಒಂದು ವಾಕ್ಯದ ಸ್ವಲ್ಪ ಸಾಮಾನು ಅಷ್ಟೇನಾ? ನಾನು ಆ ಖಾಲಿ ಅಡುಗೆಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಹೊತ್ತು ನಿಂತಿದ್ದೆ. ಕೈಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಅತ್ತೆಯವರು ಬರೆದ ಕಾಗದವಿತ್ತು. ಸ್ವಲ್ಪ ಸಾಮಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾಳೆ. ಈ ಪದಗಳು ನನ್ನ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ನರ್ತಿಸುತ್ತಿದ್ದವು. ಸತ್ಯ ಹೇಳಬೇಕೆಂದರೆ ಆಶಾಜಿ ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಮನೆಯ ಸಾಮಾನುಗಳನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದಿದ್ದರೆ ಇದೊಂದು ತಪ್ಪು ತಿಳುವಳಿಕೆ ಎಂದು ನಾನು ನಂಬಿಕೊಳ್ಳಬಹುದಿತ್ತು. ಆದರೆ ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಸೊಸೆಯಾಗಿ ಇಷ್ಟು ವರ್ಷಗಳನ್ನು ಕಳೆದ ನಂತರ ಅವರ ಮಗಳು ಪ್ರಿಯಳ ವಿಷಯ ಬಂದರೆ ಎಲ್ಲಾ ಮಿತಿಗಳು ಮುಗಿಯುತ್ತವೆ ಎಂಬುದು ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿತ್ತು. ನಾನು ನನ್ನ ಫೋನ್ ತೆಗೆದು ವಿಕ್ರಮ್ಗೆ ಕರೆ ಮಾಡಿದೆ. ನಾನು ಕರೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದೆ. ಎಷ್ಟೆಂದರೆ ನನ್ನೊಳಗಿನ ಸಿಟ್ಟು ಕುದಿಯುವ ಬದಲು ತಣ್ಣನೆಯ ಮಂಜುಗಡ್ಡೆಯಾಗುತ್ತಿತ್ತು. ಕೊನೆಯ ರಿಂಗ್ ಬರುವ ಮುನ್ನವೇ ಅವನು ಫೋನ್ ಎತ್ತಿದನು. ಅವನ ಧ್ವನಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಆತಂಕವಿತ್ತು. ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ನಗು, ಮಾತನಾಡುವ ಸದ್ದು, ಗ್ಲಾಸ್ಗಳ ಸದ್ದು ಕೇಳಿಸುತ್ತಿತ್ತು. ಅವನು ಎಲ್ಲೋ ಒಂದು ಮೋಜಿನ ಜಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಂತೆ ಭಾಸವಾಯಿತು. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನನ್ನ ಮನೆಯ ಅಡುಗೆಮನೆಯನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಲೂಟಿ ಮಾಡಲಾಗಿತ್ತು. ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ದೀಪಾವಳಿಯ ಎಲ್ಲ ಸಾಮಾನುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾಳೆ ಎಂಬುದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆಯೇ ಎಂದು ನಾನು ನೇರವಾಗಿ ಕೇಳಿದೆ. ಆ ಕಡೆಯಿಂದ ಕೆಲವು ಸೆಕೆಂಡುಗಳ ಮೌನ ಆವರಿಸಿತು. ಕೇವಲ ಕೆಲವು ಸೆಕೆಂಡುಗಳು, ಆದರೆ ಇದು ನನಗೆ ಉತ್ತರ ನೀಡಲು ಸಾಕಾಗಿತ್ತು. ವಿಕ್ರಮ್ ಗಂಟಲು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು ತುಂಬಾ ನಿಧಾನವಾಗಿ ಹೇಳಿದನು, ಅಮ್ಮ ನನಗೆ ಹೇಳಿದ್ದಳು, ಸ್ವಲ್ಪವೇ ಸಾಮಾನುಗಳನ್ನು ಪ್ರಿಯಳ ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾಳೆ. ನೀನು ಇಷ್ಟೊಂದು ತಲೆ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಡ. ನಾನು ನಕ್ಕೆ. ಒಂದು ಒಣಗಿದ ಜೀವವಿಲ್ಲದ ನಗು. ನನ್ನ ನಗು ನನಗೆ ವಿಚಿತ್ರವಾಗಿ ಕೇಳಿಸಿತು. ಮತ್ತು ನಿಮ್ಮ ಆ ಸ್ವಲ್ಪ ಎಂದರೆ 1.5 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳ ಇಡೀ ಫ್ರಿಜ್ ಅಲ್ವಾ ಎಂದು ಕೇಳಿದೆ. வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பாரு. ஒரு முட்டை கூட மிச்சம் இருக்கா? நீயும் என்ன பேசுகிறாய் ரியா? விக்ரம் குரலை தாழ்த்திக் கொண்டான். ஏதோ நான் செய்த தவறு என்பது போல. அம்மா சொன்னாங்க அவங்க ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களை மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்கன்னு. இந்த வருஷம் பிரியாவின் வீட்ல கொஞ்சம் கஷ்டம். சமீரின் வேலையும் சரியா போகல, குழந்தையும் சின்னதா இருக்கு. அம்மாவுக்கு அவங்க மக மேல அக்கறை இருக்கு. இதுல தப்பு என்ன? நான் போனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். அப்படியானால் கஷ்டம்னா அர்த்தம் ஒருத்தர் வீட்ல புகுந்து கேட்காம எல்லா சாமான்களையும் எடுத்துட்டு போறதா? அப்புறம் நான் என்ன, உங்க மனைவி அல்லது உங்க குடும்பத்தோட தான தர்ம கிடங்கா? ரியா, இப்போது அவன் குரல் கனமானது. தீபாவளி நேரம், கொஞ்சம் அன்பா பேசக்கூடாதா? நாம எல்லாரும் ஒரே குடும்பம். ஒரு பைசாவுக்கும் ஒரு பொருளுக்கும் கணக்கு பார்க்க என்ன அவசியம்? சாமான்கள் பிரியாவின் வீட்டுக்குத்தானே போயிருக்கு. நாளைக்கு ராத்திரி நாம எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். எங்கேயும் தொலைஞ்சு போகலையே, இதற்காக ஏன் இவ்வளவு கலாட்டா பண்ற? ஒரே குடும்பம். மீண்டும் அதே பேச்சு.
என் மாமியார் வீட்டார்கள் எப்போது என்னிடம் பணம் எதிர்பார்க்கிறார்களோ அப்போது நான் ஒரே குடும்பத்தின் அங்கமாகிவிடுவேன். அவர் அம்மாவுக்கு பூஜைக்காக யாராவது தேவைப்படும்போது நான் மூத்த மருமகளாகிவிடுவேன். பிரியாவுக்கு கடன் தேவைப்படும்போது தன் நாத்தனாரை பார்த்துக் கொள்ள வேண்டிய நாத்தனாராகிவிடுவேன். ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும்போது நான் வெறும் நடமாடும் ஏடிஎம் தவிர வேறொன்றுமில்லை. தொண்டையில் அடைத்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் கடித்து துப்பிச் சொன்னேன். அப்படியானால் அம்மாவிடம் சொல்லி அந்த சாமான்களை திரும்ப வாங்கி வருவீர்களா? விக்ரம் ஒரு பெருமூச்சு விட்டான். அந்த பெருமூச்சு நான் எத்தனையோ முறை கேட்ட ஒன்று. எப்போதெல்லாம் நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறானோ அப்போதெல்லாம் அவன் விடுவது. விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சாமான்கள் அங்க போயிருச்சு. இப்போ திரும்ப கேட்கிறது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம அம்மாவோட நோக்கம் நல்லதே. நீ விஷயத்தை பெருசு பண்ணி அவங்களை வருத்தப்படுத்தாதே. நான் கண்களை மூடிக்கொண்டேன். அவனுக்கு தன் மனைவி அவமானப்பட்டது பற்றி பயமில்லை. அவனுக்கு அம்மாவின் வருத்தம் பற்றியும் தங்கையின் அவமானம் பற்றியும் உறவினர்களுக்குத் தெரிந்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது பற்றியும் தான் பயம். ஒவ்வொரு பொருளுக்காகவும் பணம் கொடுத்து இப்போது காலியான சமையலறையில் நின்று கொண்டிருக்கும் என்னை ஒவ்வொரு முறையும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நான் மெதுவாகச் சொன்னேன். விக்ரம், கடைசி முறையா கேட்கிறேன். அம்மா செய்தது தப்புன்னு நீ நினைக்கலையா? அவன் மௌனமாக இருந்தான். இந்த முறை எப்போதும் விட அதிக நேரம். பிறகு பதிலளித்தான். நீ விஷயத்தை தேவையில்லாமல் பெரிதுபடுத்துகிறாய் என்று மட்டும் எனக்கு தோன்றுகிறது. அந்த வாக்கியம் மிகவும் லேசானது. ஆனால் என் இதயத்தில் ஒரு பெரிய பாறை விழுந்தது போல இருந்தது. நான் நினைத்தேன், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால், என் கணவனிடம் இன்னும் கொஞ்சம் அன்பு காட்டினால் அவன் புரிந்து கொள்வான் என்று. ஆனால் இல்லை, பல ஆண்டுகளாக என் பொறுமையும் அமைதியும் ஒரு பழக்கமாகிவிட்டன. அவர்கள் என்னிடமிருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் காயப்படுத்தலாம். ஏனென்றால் கடைசியில் நான் அமைதியாகிவிடுவேன். நான் தான் சமையலறைக்கு சென்று குடும்பத்தின் கௌரவத்தை காக்க உணவு பரிமாறுவேன். மேஜை மேலிருந்த அந்த காகிதத் துண்டை பார்த்தேன். பிறகு குளிர்ச்சியான குரலில் சொன்னேன். சரி, அப்படியென்றால் இனி தீபாவளி பூஜை வரை இந்த விழாவை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நான் ₹1 கூட செலவு செய்யப் போவதில்லை. விக்ரம் லேசாக சிரித்தான். அவன் குரலில் கேலி இருந்தது. நீ சும்மா சொல்லுகிறாய். நாளை மறுபடியும் நான் சமையலறையில் எல்லா வேலைகளையும் செய்ய உன்னை பார்ப்பேன். உன்னோட பழக்கம் எனக்கு தெரியும். கோபப்படுவாய், ஆனா வீட்டை இப்படி விட்டுட்டு போக முடியாது. நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. இதுதான் என்னை முழுமையாக விழிப்படைய வைத்தது. நான் சோர்ந்துவிட்டேன், நான் வருத்தப்படுகிறேன் என்பது அவர்களுக்கு தெரியாதது அல்ல. அவர்கள் தப்பு செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரியாததும் அல்ல. அவர்களுக்கு என்மேல் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. என்னை எதிர்த்து நிற்கும் தைரியம் எனக்கு இல்லை என்பது. நான் போனை வைத்துவிட்டேன். இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லவில்லை. சமையலறை இன்னும் காலியாகவே இருந்தது. ஆனால் என் மனதில் எல்லாமே முன்பை விட தெளிவாகத் தெரிந்தது. என் நல்ல குணத்தை என் கடமையாக நினைத்துக் கொண்டால், என் மௌனத்தை என் பலவீனமாக கருதினால், இந்த தீபாவளியில் பாரத்தைச் சுமக்க ஆள் இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவேன். நான் போனை மேஜை மேல் வைத்தேன். அந்த பெரிய வரவேற்பறை திடீரென்று சிறியதாகவும் மூச்சு முட்டுவது போலவும் தோன்றியது. நான் சுவாசிப்பதற்காக பால்கனி கதவை திறக்க வேண்டியிருந்தது. ஆண்டு முடிவின் காற்று குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த தன்மை, என் சொந்த குடும்பமே என்னை எவ்வளவு ஏமாற்றியிருக்கிறது என்பதை உணர்ந்தபோது என் இதயத்தில் ஏற்பட்ட குளிருக்கு முன்னால் எதுவும் இல்லை. நான் வீட்டை சுற்றிலும் பார்த்தேன். காலியாக இருந்த ஃப்ரிட்ஜை பார்த்தேன். அமைதியான சமையலறையை பார்த்தேன். திடீரென்று இதுவரை நான் கண்டுகொள்ளாமல் விட்ட அத்தனை பழைய விஷயங்களும் நினைவுக்கு வந்தன. ரியா விக்ரமின் தங்கை திருமணத்திற்குப் பிறகு ஒருமுறை கூட தன்னிறைவு பெற்றவளாக இருக்கவில்லை. அவள் சமீர் என்பவனை திருமணம் செய்திருந்தாள். அவன் பேச்சில் பெரிய கோட்டைகளை கட்டுவான், ஆனால் ஒவ்வொரு வேலையும் பாதியில் நின்றுவிடும். இன்று ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தொடங்குவான், நாளை நண்பனுடன் சேர்ந்து கஃபே ஆரம்பிப்பான். ஒவ்வொரு முறை அவன் தோல்வியடையும் போதும் பிரியா குழந்தையை அழைத்துக் கொண்டு பிறந்த வீட்டிற்கு வந்துவிடுவாள். சோகமான முகத்துடன் அழும் குரலில், அம்மா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த மாதம் வீட்டிற்கு எப்படி போவதென்றே தெரியவில்லை என்று சொல்வாள். பின்பு முன்பே திட்டமிட்ட ஒரு நாடகம் போல ஆஷாஜி மாமியார் எனக்கு ஃபோன் செய்வார். அப்போது அவர் குரல் கட்டளையிடுவது போல இருக்காது, மாறாக எந்த மருமகளும் மறுக்க முடியாத அளவுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும். ரியா, உனக்கு நல்ல வேலை இருக்கு. உன் நாத்தனார் கஷ்டத்தில் இருக்கிறாள். கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய். குழந்தைகள் உன்னை வாழ்த்தும். ஆரம்பத்தில் இது எனக்கு உண்மையாக தெரிந்தது. நாத்தனார் கஷ்டப்படும்போது
உதவி செய்வது ஒரு அண்ணியாக என் கடமை என்று நினைத்தேன், குறிப்பாக வீட்டில் சிறிய குழந்தை இருக்கும்போது. முதல் முறை 500 ரூபாய் கொடுத்தேன், அடுத்த முறை 10,000 ரூபாய். ஒருமுறை பிரியாவின் மகன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். ஆஷாஜி எனக்கு நள்ளிரவில் ஃபோன் செய்து அழுது கொண்டே சொன்னார், ரியா, என்னால் பணத்திற்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லை. என் குழந்தையை காப்பாற்று. நான் யோசிக்காமல் உடனடியாக 25,000 ரூபாயை மருத்துவமனை பில்லுக்காக மாற்றினேன். அடுத்த நாள் காலை லஞ்ச் பிரேக்கில் அவனுக்காக பால், டயப்பர் மற்றும் உணவுப் பொருட்களுடன் மருத்துவமனைக்கும் சென்றேன். அப்போது பிரியா என் கையை பிடித்து கண்ணீருடன் சொன்னாள், அண்ணி, ரொம்ப நன்றி. நீ இல்லைனா என்ன ஆகுமோ தெரியல. சில நாட்களுக்குப் பிறகு சமூக வலைதளத்தில் அவள் புகைப்படங்களை பார்த்தேன். ஒரு புதிய டிசைனர் நெயில் ஆர்ட் சலூன், ஹேர் ஸ்பா மற்றும் ஒரு புதிய ஹேண்ட்பேக். அந்த புகைப்படத்திற்கு அவள் வைத்திருந்த தலைப்பு, பெண்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தங்களை நேசிப்பதை விடக்கூடாது. நான் அந்த புகைப்படத்தையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். நான் கொடுத்த பணம் ஒரு குழந்தையின் மருத்துவத்திற்காக கொடுத்ததாக நினைத்தேன். அது அவள் அழகுக்காகவும் புதிய பை வாங்கவும் போதுமானதாக இருந்தது. நான் ஒருமுறை இதைப் பற்றி விக்ரமிடம் சொன்னேன். அவன் இதைக் கேட்டு நெற்றியைச் சுருக்கிக் கொண்டு விஷயத்தை தட்டிக்கழித்தான். அவள் சும்மா நடிப்பா, நிஜமாவே கஷ்டத்தில்தான் இருக்கிறாள். ஆனா சமூக வலைதளத்துல யார்தான் கஷ்டத்தை வெளியே காட்டிக்கொள்ள விரும்புவாங்க? நீ சில படங்களைப் பார்த்து அவளைப் பற்றி தப்பா நினைக்காதே. நான் கேட்டேன், அப்படியானால் நான் கொடுத்த பணம் கஷ்டத்தைப் போக்கவா அல்லது கௌரவத்தை காப்பாற்றவா? அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு சொன்னான், விடுரியா, நீ என்னைவிட அதிகமாக சம்பாதிக்கிறாய். கொஞ்சம் அவளுக்கு கொடுத்தால் என்ன? அதிகமாக சம்பாதிக்கிறேன். இந்த வாக்கியம்தான் பிறகு நடந்த ஒவ்வொரு தவறுக்கும் காரணமாகிவிட்டது. நான் அதிகமாக சம்பாதிப்பதால் நான் குனிய வேண்டும். என் சம்பளம் நன்றாக இருப்பதால் நான் உதவி செய்தே ஆக வேண்டும். நான் அண்ணி என்பதால் பொறுப்புடன் இருக்க வேண்டும். பிரியா ஏழ்மையின் பெயரை சொல்லி அழுது கொண்டே ஆஷாஜியிடம் மாமியார் நிற்க வேண்டும், அவ்வளவுதான். உடனே அவள் அந்த வீட்டிலேயே மிகவும் பரிதாபமானவளாக மாறிவிடுவாள். ஆஷாஜி மெல்ல மெல்ல என் பொருட்களை எடுத்துச் செல்வதை தன் உரிமையாகவே கருதத் தொடங்கிவிட்டார். அவர் என் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவருக்கு பிடித்த பொருளை பார்த்தால் அவர் கண்களில் ஒரு மின்னல் வெட்டும். ஒருமுறை நான் சுமார் 1200 ரூபாய்க்கு புதிய நான்ஸ்டிக் பாத்திரங்கள் செட் வாங்கினேன். அவர் அதை பார்த்து திருப்பி போட்டு பார்த்துவிட்டு, பிரியாவின் வீட்டில் எல்லா பாத்திரங்களும் வீணாகிவிட்டன. குழந்தைக்குச் சமைக்க வசதியாக இல்லை. இந்த செட்டை நான் அவளுக்கு எடுத்துச் செல்கிறேன். நீங்கள் இருவரும் வெளியேதானே சாப்பிடுகிறீர்கள். உங்களுக்கு இவ்வளவு விலையுயர்ந்த பாத்திரங்கள் எதற்கு? என்றார். அவர் சில நாட்களுக்குத்தான் எடுத்துச் செல்வதாகச் சொன்னார். ஆனால் அந்த பாத்திரங்கள் இன்று வரை என் வீட்டிற்கு திரும்ப வரவில்லை. மற்றொரு முறை என் பெற்றோருக்காக நல்ல தரமான குங்குமப்பூ டப்பாக்கள் 2 வரவழைத்தேன். என் தந்தை உடல்நலக் குறைவிலிருந்துதான் மீண்டு வந்திருந்தார். அவர்களுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆஷாஜி அதை பார்த்துவிட்டு எதையும் கேட்காமல் எடுத்துக்கொண்டு, உன் பெற்றோர் இப்போதுதான் தேறி வருகிறார்கள். இதையெல்லாம் வீணாக்குவதை விட நான் பிரியாவின் குழந்தைக்கு கொடுக்கிறேன். குழந்தைகளுக்குத்தான் அதிக ஊட்டச்சத்து தேவை என்றார். நான் எதையாவது சொல்ல விரும்பினேன். ஆனால் விக்ரமின் சங்கடமான முகத்தை பார்த்து அமைதியாகிவிட்டேன். இறுதியில் என் பெற்றோருக்கு ஒரு சாதாரண இனிப்பு பெட்டி மட்டுமே கிடைத்தது. அந்த குங்குமப்பூ டப்பாக்கள் என் நாத்தனாரின் வீட்டு அலமாரியில் இருந்தன. எனக்கு பணத்தைப் பற்றிய வருத்தம் இல்லை. ஆஷாஜி உண்மையாகவே நன்றியுணர்வுடன் இருந்திருந்தால், அல்லது பிரியா உண்மையிலேயே அவ்வளவு கஷ்டத்தில் இருந்திருந்தால், ஒருவேளை எனக்கு இவ்வளவு கோபம் வந்திருக்காது. ஆனால் என் முதுகிற்கு பின்னால் அவர் என்னைப் பற்றி மாமியார் வீட்டிற்கு எதுவுமே செய்யாத ஒரு மோசமான மருமகள் என்றுதான் பேசிக் கொண்டிருந்தார். ஒருமுறை அவர் தன் அண்டை வீட்டாளிடம், ரியா நன்றாக சம்பாதிக்கிறாள், ஆனால் மிகவும் கஞ்சத்தனம். நாத்தனாருக்கு சின்ன உதவி செய்யச் சொன்னால் கூட முகம் சுளிக்கிறாள் என்று சொல்வதைக் கேட்டேன். என் கையில் அவருக்காகவே வாங்கிய பழப்பையோடு கதவுக்குப் பின்னால் நின்று கொண்டிருந்தேன். என் தொண்டை அடைத்தது. இந்தத் தடவை தீபாவளிக்கு என் பொருட்களையெல்லாம் அவர்கள் எடுத்துச் சென்றது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. இது நீண்ட காலமாக நடந்து வரும் ஒரு செயலின் விளைவு. அவர்கள் என் உழைப்பை தங்கள் சொத்தாகவே கருதி பழகிவிட்டார்கள். என்னிடம் எதிர்த்து நிற்கும் தைரியம் இல்லை என்று அவர்கள் நம்பத் தொடங்கிவிட்டார்கள். குடும்பம் என்ற சொல்லின் மறைவில் அவர்கள் என் எல்லைகளையெல்லாம் மீறலாம் என்று உறுதியாக இருந்தார்கள். நான் ஒரு நீண்ட மூச்சை எடுத்துவிட்டு என் போனில் இருந்த சொசைட்டியின் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆப்பை திறந்தேன். திரையில் மதியம் அதிகாலை 3 மணி நேர பதிவு ஓடத் தொடங்கியது. ஆஷாஜி என் வீட்டின் கதவை திறந்து வெளியே வருவதையும் அவருக்கு பின்னால் பிரியா வருவதையும் கண்டேன்.
இருவரும் 2 பெரிய சூட்கேஸ்களை இழுத்து வந்தனர். அவை முற்றிலும் நிரம்பியிருந்தன. அவர்களின் கைகளில் உணவுப் பொருட்கள் இருந்த பல பைகளும் இருந்தன. பிரியா நடந்து கொண்டே சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆஷாஜி மிக அமைதியாக கதவை மூடினார். அது அவருடைய சொந்த வீடு என்பது போல. நான் அந்த வீடியோவை 3 முறை பார்த்தேன். அது ஒரு வலுவான ஆதாரம். அதே கணத்தில் எனக்கு புரிந்துவிட்டது, இந்த முறை நான் அமைதியாக இருந்தால் தீபாவளி பொருட்கள் மட்டுமல்ல, என் கௌரவத்தையும் அவர்கள் பறித்து விடுவார்கள். அந்த வீடியோ கிளிப்பை என் போனில் சேமித்து வைத்துவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தேன். யாராவது இதை பார்த்தால் எல்லாம் சரியானது என்று நினைப்பார்கள். மாமியாரும் நாத்தனாரும் என் வீட்டிலிருந்து தீபாவளி பொருட்களை திருடிச் சென்று விட்டார்கள். ஆனால் என் மனதில் இன்னும் ஒரு கலக்கம் இருந்தது. ஆஷாஜி அவ்வளவு எளிமையானவர் அல்ல. அவர் பேராசை கொண்டவராக இருக்கலாம், பாரபட்சம் காட்டுபவராக இருக்கலாம். ஆனால் தீபாவளிக்குச் சரியாக முன் 2 பெரிய சூட்கேஸ்களை நிரப்பி என் வீட்டிலிருந்து பொருட்களை கொண்டு செல்வது வெறும் உணவிற்காக மட்டும் இருக்க முடியாது. நான் விக்ரமுக்கு மீண்டும் போன் செய்யவில்லை. என் மாமியாருக்கு எந்த மெசேஜும் அனுப்பவில்லை. நான் ஒரு ஜாக்கெட்டை மாட்டிக்கொண்டு போனை எடுத்து வீட்டை பூட்டிவிட்டு ஒரு டாக்ஸியை பிடித்து நேராக பிரியாவின் வீட்டை நோக்கிச் சென்றேன். நான் செல்லச் செல்ல என் மனம் உறுதியானது. என் மனம் மேலும் தெளிவாகிக் கொண்டிருந்தது. நான் அங்கே ரகளை செய்யப் போகவில்லை. அவர்களின் கண்களில் நான் ஒரு கட்டுப்பாடற்ற பெண்ணாக தெரியவும் நான் விரும்பவில்லை. எனது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தீபாவளி பொருட்கள் என்னவாகிறது என்பதை என் கண்களால் பார்க்க மட்டுமே வந்தேன். பிரியாவின் வீடு ஒரு பழைய சொசைட்டியில் இருந்தது. படிக்கட்டுகள் குறுகலாகவும் சுவர்களில் ஈரப்பதமும் இருந்தன. ஆனால் வாசலில் வண்ணமயமான விளக்குகள் மாட்டப்பட்டிருந்தன. ஏதோ வலுக்கட்டாயமாக பணக்காரத்தனம் காட்ட முயல்வது போல. நான் 3வது மாடிக்குச் சென்றதும் உள்ளிருந்து குரல்கள் கேட்டன. அது சமையல் செய்யும் பரபரப்பான ஒலியாக இல்லை, மாறாக ஆஷாஜி மாமியார் யாருக்கோ உத்தரவிடும் சத்தமாக இருந்தது. அந்த குரல் எனக்கு மிகவும் பரிச்சயமானது. ஒரு வாக்கியத்தை கேட்டதுமே நான் அடையாளம் கண்டுகொண்டேன். குங்குமப்பூ டப்பாவை முன்னால் வை, பழக்கூடையை வலதுபுறம் வை, இறால் மற்றும் நண்டுகளை நடுவில் வை. அப்பொழுதுதான் அது பிரம்மாண்டமாக தெரியும். ஆமாம், வீடியோ எடுக்கும்போது கடையின் லோகோ தெரிய வேண்டும். அப்போதுதானே இது விலை உயர்ந்த பொருள் என்று தெரியும். நான் வாசலிலேயே நின்றேன். பிளாட் கதவு முழுமையாக மூடப்படவில்லை. அநேகமாக ஆட்கள் உள்ளே வருவதால் இருக்கலாம். அந்த சிறிய இடைவெளி வழியாக நான் பார்த்தேன். ஆஷாஜி ஒரு இயக்குனரைப் போல வரவேற்பறையின் நடுவில் நின்று கொண்டிருந்தார். மேஜையில் இனிப்பு பெட்டிகள், கடல் உணவுத் தட்டுகள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட பழக்கூடைகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் எனக்கு மிகவும் தெரிந்த பொருட்கள், நானே கைகளால் தேர்ந்தெடுத்து என் வீட்டு தீபாவளி பூஜைக்காக வைத்திருந்தவை. பிரியா இன்றுதான் எப்போதும் காட்டும் அந்த பரிதாபமான பிம்பத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தாள். அவள் ஒரு புதிய சிவப்பு நிற உடை அணிந்திருந்தாள். கூந்தலுக்கு வண்ணம் தீட்டியிருந்தாள். முகத்தில் அடர்த்தியான மேக்கப் இருந்தது. சமீர் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தான். ஒரு கையில் போன், மறு கையில் ஒரு சிறிய ரிங் லைட்டை சரிசெய்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்தது. அப்படியென்றால் என் நாத்தனாரின் வறுமை கூட சரியான நேரத்தை பார்த்து மறைந்துவிடுகிறது. குறிப்பாக அடுத்தவருடைய பொருட்கள் முன்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும்போது. ஆஷாஜி கைதட்டினார். அவர் குரலில் உற்சாகம் இருந்தது. வீடியோ எடுக்கும்போது தெளிவாகச் சொல்லுங்கள். இந்த வருடம் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக இணைந்து தங்கள் பெற்றோருக்காக இந்த தீபாவளி பரிசுகளை வாங்கியதாக சொல்லுங்கள். என் மகள் எவ்வளவு பண்பானவள் என்று உறவினர்களுக்கு தெரிய வேண்டும். தன் பிறந்த வீட்டிற்கு எவ்வளவு யோசிக்கிறாள் என்று அவர்களுக்கு தெரியட்டும். பெரிய மருமகள் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்கிறாள் என்று யாரும் நினைக்கக்கூடாது. ரியா கொஞ்சம் தயங்கினாள். ஆனால் மாமி, ரியா அண்ணி இந்த வீடியோவை பார்த்துவிட்டாள். ஆஷாஜி சிரித்தார். அவர் குரல் தாழ்ந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தெளிவாக கேட்டது. பார்த்தால் என்ன ஆகப்போகிறது? அவளுக்கு தட்டி கேட்கும் துணிச்சல் இருக்கிறதா? ரியாவுக்கு பணம் சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும். அவளிடம் ஒரு நகமளவுக்கு கூட தைரியமில்லை. நாளை நான் அவளிடம் 2 வார்த்தை கேட்டுவிடுகிறேன், எவ்வளவு திமிர் பிடித்தவள் என்று. பூஜைக்கு சாப்பாடு கூடச் செய்யவில்லை என்று சொல்வேன். அவள் மீண்டும் வாலை சுருட்டிக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்து விடுவாள். நான் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். என் உடல் முழுவதுமே குளிர்ந்து போயிருந்தது. என் தீபாவளி பொருட்களை அவர்கள் சாப்பிட மட்டும் செய்யவில்லை, பிரியாவின் நற்பெயருக்கு சான்றாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள். ஆஷாஜி தன் மகளை புகழ்வதற்கும் என்னை தாழ்த்தி பேசுவதற்கும் இதை ஒரு மேடையாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பணம் செலவழித்த எனக்கு அது கடமையாகவும் இலவசமாக பெற்றவள் பண்பானவளாகவும் மாறிவிட்டாள். ஆனால் விஷயம் இதோடு முடியவில்லை. வரவேற்பறையிலிருந்து ஒரு அந்நிய மனிதனின் கனமான கரடுமுரடான குரல் கேட்டது.
நீங்கள் வீடியோ எடுக்கிறீர்களா அல்லது வேஷம் போடுகிறீர்களா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இன்று இரவு பரிசுகள் தயாராக இருக்கும் என்று சொன்னதால்தான் நான் வந்தேன். உங்கள் தரப்பிலிருந்து ஒரு நல்லெண்ணமாக இதை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் முன்னரே சொல்லிவிடுகிறேன், தீபாவளிக்குப் பிறகு சமீரின் கடன் அடைக்கப்படவில்லை என்றால் என்னை கெட்டவனாக மாற்றும்படி என்னை வற்புறுத்தாதீர்கள். நான் மூச்சை பிடித்துக் கொண்டேன். கதவின் இடைவெளி வழியாக பார்த்தேன். கருப்பு ஜாக்கெட் அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் சோபாவில் அமர்ந்திருந்தார். சமீரின் முகம் வெளுத்துப் போயிருந்தது. பிரியா தன் அம்மாவை பார்த்தாள். அவள் குரலில் கவலை இருந்தது. அம்மா, அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ஏதோ சில பரிசுகளை கொடுத்து அவர்களை சமாதானம் செய்வதாகத்தானே சொன்னீர்கள்? ஆஷாஜி கையை அசைத்து தடுத்தார். முதல் தீபாவளி முடியட்டும், பிறகு பார்க்கலாம். இப்போது மரியாதையை காப்பாற்ற வேண்டும். தீபாவளி இரவில் வீட்டிற்கு வந்து கடன் கேட்பவர்கள் நின்றால் நம் மதிப்பு என்னாகும்? அந்த மனிதன் கேலியாக சிரித்துக்கொண்டே சொன்னான், மரியாதையால் கடன் அடைக்க முடியாது. உங்கள் குடும்பம் வசதியானது. தாய் மகளிடம் மிகுந்த அன்பு கொண்டவர். மருமகளும் நன்றாக சம்பாதிக்கிறாள் என்று உங்கள் மகள் சொன்னதை நம்பித்தான் நான் வந்தேன். ஆனால் அவளுடைய நாத்தனார், அதாவது அந்த பெரிய மருமகள், வீட்டிற்கு சென்று பேச என்னை வற்புறுத்தாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் ஈட்டி போல பாய்ந்தது. தன் மகள் மற்றும் பேரன் மீதான அன்பின் பெயரால் அதன் பின்னணியில் ஒரு அழுக்கான சதி இருந்தது. ஆஷாஜி என் பொருட்களை பயன்படுத்தியது பிரியாவும் சமீரும் தங்கள் கடன் கொடுத்தவரை சமாளிக்கவும், அவர்கள் செய்த கடன் குழியை மூடவும், தங்கள் சரிந்த கௌரவத்தை காப்பாற்றவுமே. சமீர் கோபத்தில் தன் தலைமுடியை பிடித்து இழுத்தான். நான் முன்பே சொன்னேன், விக்ரம் அண்ணா மற்றும் ரியா அண்ணியை இதில் இழுக்காதீர்கள் என்று. அவர்களுக்குத் தெரிந்தால் நல்லதாக இருக்காது. ஆஷாஜி அவனை திரும்பி முறைத்தார். நீ ஏன் பயப்படுகிறாய்? இந்த வீட்டில் என் வார்த்தைதான் சட்டம். அவள் என்ன பெரிய ஆள்? விக்ரமை திருமணம் செய்திருக்கிறாள் என்றால் புகுந்த வீட்டின் பொறுப்புகளை அவள் சுமந்துதான் ஆக வேண்டும். அவள் சம்பாதிக்கும் பணம் கூட கடைசியில் விக்ரமுக்குத்தான் சொந்தம், இந்த குடும்பத்திற்குத்தான் சொந்தம். நான் மெதுவாக என் போனை எடுத்து வீடியோ மற்றும் ஆடியோ ரெக்கார்டிங்கை ஆன் செய்தேன். என் கை அப்போது வியக்கத்தக்க வகையில் நிலையாக இருந்தது. நடுக்கமில்லை, அவசரமுமில்லை. அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு ரகசியத்தையும், சதியையும் பதிவு செய்தேன். பிறகு கேமராவை திறந்து கதவின் இடைவெளி வழியாக சில புகைப்படங்களை எடுத்தேன். இன்னும் கடையின் டேக் ஒட்டப்பட்டிருந்த கடல் உணவு பெட்டி, என் மாமியாருக்காக நான் வாங்கிய இறக்குமதி செய்யப்பட்ட பழக்கூடை, பரிசுப் பெட்டிகள் என அனைத்தும் பிரியாவின் வரவேற்பறையில் அலங்காரமாக இருந்தன. வீடியோவின் பிரகாசமான வெளிச்சத்தில் எல்லாம் ஒரு கேலிக்குரிய நகைச்சுவை போல தோன்றியது. ஒரு நொடி நான் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்று ஆஷாஜியிடம், உங்களுடைய பார்வையில் நான் ஒரு மனிதனா அல்லது மூச்சுவிடும் பணப்பையா என்று கேட்கத் தோன்றியது. ஆனால் நான் நின்றுவிட்டேன். இப்போது ரகளை செய்வது அவர்கள் பொய்யைச் சொல்லவும், இந்த தீபாவளியை கெடுத்ததற்கு என்னையே குற்றம் சாட்டவும் வாய்ப்பளிக்கும். நான் அமைதியாக படிக்கட்டுகளில் கீழே இறங்கினேன். பின்னால் ஆஷாஜியின் குரல் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தது. சீக்கிரம் செய்யுங்கள். நான் இன்னும் விக்ரமுக்கு ஃபோன் செய்ய வேண்டும். நாளை எல்லா உறவினர்களையும் அழைத்துக் கொண்டு வரச் சொல்ல வேண்டும். அப்போதுதான் பெரிய மருமகளாக இருப்பது என்றால் என்ன என்று ரியாவுக்குத் தெரியும். நான் அந்த பழைய கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தேன். இரவு நேர குளிர்ந்த காற்று என் முகத்தில் பட்டது. ஆனால் என் இதயம் விசித்திரமாக அமைதியாக இருந்தது. நான் அழவில்லை, முன்பு இருந்தது போன்ற வலியையும் உணரவில்லை. அந்த நொடியில் எனக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்தது, இந்த தீபாவளி இரவில் ஏமாறப்போவது நான் அல்ல. நான் பிரியாவின் சொசைட்டியை விட்டு திரும்பி பார்க்காமல் கிளம்பினேன். தீபாவளிக்கு முந்தைய இரவு சாலை விளக்குகளால் ஒளிமயமாக இருந்தது. மக்கள் தங்கள் கார்களில் விளக்குகள், சிலைகள் மற்றும் இனிப்புகளை எடுத்து சென்றனர். சாலை ஓரக் கடைகளில் சிரிப்புச் சத்தங்கள் கேட்டன. டாக்ஸியில் அமர்ந்து என் முழங்கால்கள் மீது கைகளை வைத்துக்கொண்டு கோபத்தை கூட உணர முடியாத அளவுக்கு என் இதயத்தில் ஒரு அமைதியுடன் நான் மட்டும் இருந்தேன். கோபம் கூட சில சமயம் ஒரு வெப்பமான உணர்வுதான். ஆனால் அந்த நேரத்தில் என் உள்ளே ஒரு தெளிவான, அசைக்க முடியாத அமைதி மட்டுமே இருந்தது. நான் விக்ரமுக்கு ஃபோன் செய்யவில்லை, ஆஷாஜிக்கு எந்த மெசேஜும் அனுப்பவில்லை. நான் சொன்னால் ஆதாரங்களை அழிப்பதற்கும் கதைகளை மாற்றுவதற்கும் அவர்களுக்கு நேரம் கிடைத்துவிடும் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். ஆஷாஜி அழுதுகொண்டே நான் அவர்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்துவதாகச் சொல்லக்கூடும். பிரியா தன் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு என் காலில் விழக்கூடும். சமீர் அந்த மனிதன் ஒரு சாதாரண வியாபார நண்பன் என்று சொல்லக்கூடும். விக்ரம், நீ சரியாக கேட்டிருக்க மாட்டாய், ஊகிக்காதே என்று மீண்டும் சொல்லக்கூடும். இதுபோன்ற பேச்சுகளை நான் ஏற்கனவே பலமுறை கேட்டுவிட்டேன். வீட்டிற்குச் செல்வதற்கு பதிலாக டிரைவரிடம் என் பெற்றோரின் வீட்டிற்குச் செல்லச் சொன்னேன்.
அமைதியான தெருவில் அமைந்திருந்த ஒரு சிறிய வீடு அது. தெருவின் மூலையை அடைந்ததும் வீட்டில் சமைக்கப்படும் பண்டங்களின் மனம் வீசியது. என் அம்மா சில அண்டை வீட்டாருடன் முற்றத்தில் அமர்ந்து இனிப்புகளை செய்து கொண்டிருந்தார். என் தந்தை விளக்குகளுக்கு திரி போட்டுக் கொண்டிருந்தார். இடையில் எல்லாரையும் பூஜை நேரம் நெருங்குவதாக நினைவூட்டிக் கொண்டிருந்தார். அந்த காட்சி அவ்வளவு அமைதியாக இருந்தது. அதை பார்த்ததும் என் தொண்டை அடைத்தது. அம்மா என்னை பார்த்ததும் அவர் கைகள் நின்றன. அவர் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, என்னை துன்புறுத்தவில்லை. என் முகத்தை மட்டும் சிறிது நேரம் பார்த்தார். பிறகு எழுந்து நின்றார். தன் சேலை தலைப்பால் கைகளை துடைத்துக் கொண்டு, உள்ளே வா, அம்மாவுடன் சமையலறைக்கு வா என்றார். அந்த 4 எளிய வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்கள் கலங்கின. சில மனிதர்களுக்கு புரிய வைக்க அதிகம் பேசத் தேவையில்லை. தன் குழந்தை ஏதோ ஒரு வலியில் இருக்கிறாள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அம்மா எனக்கு இஞ்சி சேர்த்த சூடான தேநீர் கோப்பையை கொடுத்தார். என் குளிர்ந்த கைகள் மெதுவாகச் சூடேறின. நான் சமையலறையில் இருந்த பழைய மர நாற்காலியில் அமர்ந்து எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்கினேன். ஃப்ரிட்ஜ் காலியானது முதல் விக்ரமுடனான பேச்சு, ஆஷாஜி மற்றும் பிரியாவின் வீடியோ எடுக்கும் நாடகம், பிறகு அந்த சமீர் கடன்காரருடன் இருந்த காட்சி என அனைத்தையும் சொல்லும்போது நான் அழவில்லை. இது என் அம்மாவை இன்னும் கவலையடையச் செய்தது. அவர் எனக்கு முன்னால் அமர்ந்து கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் அமைதியான முகம் கோபத்தில் மெல்ல வெளுத்தது. என் தந்தை சமையலறை வாசலில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் கையில் இருந்த திரியின் ஒரு பகுதி எப்போது உடைந்ததென்றே அவருக்கு தெரியவில்லை. அவர் எப்போதும் குறைவாக பேசும் மனிதர். ஆனால் அன்று உள்ளே வந்து உடைந்த திரியை மேஜையில் வைத்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார், பணம் போய்விட்டால் மீண்டும் சம்பாதித்துவிடலாம் ரியா, ஆனால் உன் கௌரவத்தை மீண்டும் மீண்டும் யாரையும் மிதிக்க விடாதே. அந்த ஒரு வாக்கியம் என் தோள் மீது யாரோ கை வைத்தது போல இருந்தது. நான் தனியாக இல்லை என்பதை உணர்த்தியது. அம்மா ஒரு நீண்ட மூச்சை எடுத்துவிட்டு என்னருகே வந்து மெதுவாகச் சொன்னார், கோபத்தில் இரவிலேயே சண்டையிடச் செல்லாதே. மனிதன் கோபத்தில் இருக்கும்போது ரகளை செய்தால் மக்கள் அவனைத்தான் தப்பு என்று சொல்வார்கள். உண்மையை பேச வைக்க வேண்டுமென்றால் ஆதாரங்கள் தானாக பேச வேண்டும். நான் தலையசைத்தேன். உண்மையைச் சொல்லப்போனால் இங்கே வரும்போதே நான் இதையேதான் நினைத்தேன். நான் ஒரு தமாஷா செய்து திமிர்பிடித்த மருமகள் என்ற முத்திரையை வாங்க விரும்பவில்லை. ஆஷாஜிக்கு அந்த பரிதாபமான நல்ல மாமியார் பாத்திரத்தை நடிக்க வாய்ப்பு கொடுக்க நான் விரும்பவில்லை. இந்த முறை நான் அவர்களை சந்திக்கிறேன் என்றால் எல்லாமே ஆதாரங்களுடன் ஆரம்பம் முதல் இறுதி வரை தெளிவாக இருக்க வேண்டும். நான் என் போனை திறந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், பிரியாவின் வீட்டில் எடுத்த படங்கள் மற்றும் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் என அனைத்தையும் அம்மாவிடம் காட்டினேன். என் அம்மா, நாளை நான் அவளை திட்டுவேன், அவள் வாளை சுருட்டிக்கொண்டு சமையலறைக்குள் செல்வாள் என்ற ஆஷாஜியின் அந்த வாக்கியத்தை கேட்டதும் அவர் முகம் கோபத்தில் கொதித்தது. அவர், இந்த ஆதாரங்களை பத்திரமாக வைத்துக்கொள், தொலைந்து போகக்கூடாது என்றார். அன்று இரவு நான் ஒவ்வொரு வேலையையும் மெதுவாக ஆனால் உறுதியான நோக்கத்துடன் செய்தேன். இமெயிலை திறந்து நான் தீபாவளி பொருட்களை வாங்கிய அத்தனை கடைகளின் 1.5 லட்சம் மதிப்பிலான பில்களை தரவிறக்கம் செய்தேன். ஆஷாஜியும் பிரியாவும் சூட்கேசுடன் வெளியேறிய அந்த சிசிடிவி காட்சியை ஒரு சிறிய ஹார்ட் டிரைவில் சேமித்தேன். ஆடியோ ரெக்கார்டிங்கையும் என் இமெயில் ஐடிக்கு அனுப்பி வைத்தேன். போனுக்கு ஏதேனும் நேர்ந்தாலும் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று. நான் சொசைட்டி மேனேஜருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அதில் என் பிளாட்டிலிருந்து மதிப்புமிக்க பொருட்கள் திருடு போய்விட்டதாக குறிப்பிட்டு காரிடார் சிசிடிவி காட்சிகளின் அதிகாரப்பூர்வ நகலை கேட்டேன். என் அம்மாவும் சும்மா இருக்கவில்லை. கேட்டரிங் செய்பவர்களுக்கு ஃபோன் செய்து எங்களுக்காக ஒரு சிறிய தீபாவளி விருந்தை தயாரிக்கச் சொன்னார். பிரம்மாண்டமாக இல்லாவிட்டாலும் சுத்தமாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னார், என்ன நடந்தாலும் தீபாவளி இரவில் உன்னிடம் சாப்பிடுவதற்கு ஒரு நல்ல தட்டு இருக்க வேண்டும். அந்த மனிதர்கள் உன்னை தங்கள் குடும்பமாக நினைக்கவில்லை என்றால் இந்த வீடு இருக்கிறது, உன் பெற்றோர் இருக்கிறார்கள். இந்த வாக்கியத்தை கேட்டதும் என் கண்கள் சிவந்தன, ஆனால் கண்ணீரை விழவிடவில்லை. நான் தலையை குனிந்து எல்லா பில்களையும் ஒரு ஃபைலில் அடுக்கினேன். இரவு 11 மணி அளவில் விக்ரம் ஃபோன் செய்தான். சிறிது நேரம் அந்த திரையை பார்த்துவிட்டு போனை எடுத்தேன். அவன் குரலில் எரிச்சல் இருந்தது. எங்கே இருக்கிறாய்? அம்மா உனக்கு ஃபோன் செய்கிறார்கள். நானும் செய்கிறேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கிறது. மொத்த வீட்டின் தீபாவளியையும் கெடுக்கும் திட்டமா? நான் அமைதியாகச் சொன்னேன், நான் என் கடைசி தீபாவளிக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறேன் என் வழியில். மறுமுனை அமைதியானது. பிறகு அவன் கத்தினான், என்ன உளறுகிறாய்? நான் மேஜை மீது இருந்த ஆதாரங்கள் நிறைந்த பையை பார்த்துவிட்டு மெதுவாகச் சொன்னேன், நாளை உனக்கு எல்லாம் புரியும். இதை கூறிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டேன்.
அன்று இரவு நான் என் பெற்றோரின் வீட்டிலேயே தூங்கினேன். பல வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக தீபாவளிக்கு முந்தைய இரவு சமையலறையில் பாத்திரங்களை கழுவுவதிலோ சமைப்பதிலோ அல்லது மாமியார் வீட்டிலுள்ள ஒவ்வொருவரின் விருப்பங்களையும் நினைவு கூர்வதிலோ கழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. என் குழந்தை பருவ சிறிய அறையில் படுத்திருந்தேன். வெளியில் அம்மா அப்பா பேசும் மெல்லிய குரல் கேட்டது. மனதில் வலியிருந்தது, ஆனால் ஒரு விசித்திரமான நிம்மதியும் இருந்தது. மறுநாள் காலை சீக்கிரம் எழுந்தேன். அம்மா எனக்காக ஒரு அடர் பச்சை நிற சூட் எடுத்து வைத்திருந்தார். லேசான மேக்கப் போட்டுக்கொண்டு கூந்தலை முடிந்துவிட்டு அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு என் பிளாட்டிற்கு வந்தேன். சமையலறை நேற்று போலவே காலியாக இருந்தது, ஆனால் இந்த முறை எனக்கு எந்த பதற்றமும் இல்லை. அந்த ஆதாரங்கள் நிறைந்த ஃபைலை வரவேற்பறை டிராயரில் வைத்துவிட்டு கடிகாரத்தை வெறித்து பார்த்தேன். சில மணி நேரங்களில் ஆஷாஜி மாமியார் தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தங்கள் பேராசையாலும் ஏமாற்றுத்தனத்தாலும் அவர்களே பிணைத்த அந்த வலையில் இழுத்து வரப்போகிறார்கள். தீபாவளி காலை நான் பிளாட்டிற்கு வந்தபோது வெளியில் தெருக்களில் கூட்டம் அலைமோதியது. ஒவ்வொருவரும் அவசரத்தில் இருந்தார்கள். சிலர் சாமந்திப்பூ மாலைகளை கொண்டு சென்றனர், சிலர் இனிப்பு பெட்டிகளை தந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு முகத்திலும் ஆண்டின் கடைசி நாளுக்கான ஒரு சிறப்பு பரபரப்பு இருந்தது. வீட்டின் உள்ளே நான் மட்டும் ஒரு விசித்திரமான அமைதியுடன் நுழைந்தேன். காலியான ஃப்ரிட்ஜை பார்த்து வந்த பதற்றமோ அல்லது ஆஷாஜியின் பேச்சை கேட்டு வந்த கோபமோ இப்போது இல்லை. நேற்று இரவு முதல் இதுவரை நிறைய சிந்தித்துவிட்டேன். சில மனிதர்களுக்கு நீங்கள் தர்மத்தை போதித்தால் அவர்கள் செவிடர்கள் போல நடிப்பார்கள். ஆனால் அவர்கள் பிணைத்த அதே வலையில் அவர்களை விழச் செய்தால் மறுக்க வேறு வழியே இருக்காது. விக்ரம் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தான். கண்களுக்கு கீழே கருவளையங்கள். கையில் போன் இருந்தது. என்னை பார்த்ததும் அவன் எழுந்து நின்றான். நான் இன்று நடந்து கொள்ளும் விதத்தை கணிக்க முயற்சிப்பது போல மேலிருந்து கீழாக பார்த்தான். நேற்று இரவு எங்கே இருந்தாய்? போன் ஏன் ஆஃபில் இருந்தது? அம்மா போன் செய்து கவலைப்பட்டார்கள். எனக்கும் தெரியும், நீ இல்லாமல் வீட்டில் எல்லாரும் கவலையில் இருந்தார்கள். அவன் குரலில் புகாரும் கோபமும் இருந்தன, ஆனால் அதன் அடியில் மறைந்திருந்த கவலையும் தெரிந்தது. நான் செருப்பை கழற்றிவிட்டு என் பையை வைத்துவிட்டு மெதுவாகச் சொன்னேன், நான் வேலையாக இருந்தேன். பிறகு நேராக வரவேற்பறைக்கு சென்று காற்று வருவதற்காக ஜன்னலை திறந்தேன். விக்ரம் என்னை பின்தொடர்ந்து வந்தான். அவன் குரல் இன்னும் உயர்ந்தது. எதில்தான் அப்படி பிஸியாக இருந்தாய்? கோபப்படுவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. பண்டிகை நேரம் நீ இப்படி அமைதியாக இருந்து யாரை வருத்தப்படுத்த பார்க்கிறாய்? நான் திரும்பி அவனை பார்த்தேன். நமது வீட்டுப் பண்டிகைதான், நீயே பார்த்துக்கொள்வாய் என்று நினைத்தேன். விக்ரமின் முகம் உடனே மாறியது. நீ மீண்டும் ஆரம்பித்து விட்டாய். அம்மா, பிரியாவின் வீட்டிற்கு சில பொருட்களைத்தான் எடுத்துச் சென்றாரென்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே. இன்று இரவு முழு குடும்பமும் உணவருந்த வருகிறது. சமையல் செய்யவில்லை என்றால் வீட்டின் கௌரவம் பறிபோய்விடும். இனி இதை பெரிதுபடுத்தாதே. நான் நேராக அவன் கண்களை பார்த்தேன். என் குரல் இன்னும் அமைதியாகவே இருந்தது. யாருடைய கௌரவம்? உங்கள் கௌரவத்தை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு வாக்கியம் விக்ரமை மௌனமாக்கியது. அநேகமாக இத்தனை வருட திருமண வாழ்க்கையில் நான் இவ்வளவு நேரடியாகவும் குளிர்ச்சியாகவும் பதிலளித்ததை அவன் பார்த்ததில்லை. இதற்கு முன்பு அவன் கோபப்படும்போதெல்லாம் நான் மென்மையாகிவிடுவேன். அம்மா, தங்கை, குடும்பம் என்று அவன் எப்போது சொன்னாலும் நான் பின்வாங்கிவிடுவேன். ஆனால் இன்று நான் பின்வாங்க விரும்பவில்லை. இன்னொரு அடி பின்வாங்குவது என்றால் எனக்கு பின்னால் வழி இல்லை, ஒரு ஆழமான பள்ளம் மட்டுமே இருந்தது என்று பொருள். நான் வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்கினேன். தரையை சுத்தம் செய்தேன், திரைச்சீலைகளை மாற்றினேன், வரவேற்பறையில் இருந்த பூந்தொட்டியில் பூக்களை வைத்தேன். மேலோட்டமாக பார்த்தால் வீடு விருந்தினர்களை வரவேற்கத் தயாராக இருப்பது போல இருந்தது. ஆனால் சமையலறையை நான் தொடவே இல்லை. விக்ரம் காலையில் வாங்கி வந்த கடல் உணவுகள் அப்படியே பாத்திரத்தில் கிடந்தன. நண்டுகள் கயிற்றால் கட்டப்பட்டிருந்தன. இறாலில் இருந்த பனி உருகித் தரையில் வழிந்து கொண்டிருந்தது. ஒருவிதமான நெடி கிளம்பியது. நான் அனைத்தையும் பார்த்தேன், ஆனால் கண்டுகொள்ளவில்லை. விக்ரம் பலமுறை சமையலறை வாசலில் கடந்து சென்றான். ஒவ்வொரு முறையும் அவன் முகம் இன்னும் மோசமானது. அவன் என்னிடம் உதவி கேட்க விரும்பினான், ஆனால் அவனது அகங்காரம் அவனைத் தடுத்தது. அவனாகவே செய்ய முயன்றான், ஆனால் நண்டுகள், இறால்கள், கத்திகள் மற்றும் பாத்திரங்களை பார்த்ததும் அவன் கதிகலங்கி நின்றான். பண்டிகையை தனியாகவே சமாளிப்பேன் என்று வீராப்பு பேசியவன் இன்று ஒரு பாத்திரம் கடல் உணவு முன்கூட நிற்க முடியாமல் தவித்தான். மதியத்திற்கு மேல் போன் அடித்தது. ஆஷாஜியின் மாமியார் அழைப்பு.
சிறிது நேரம் திரையை பார்த்துவிட்டு போனை எடுத்தேன். அவர் குரலில் அவசரமும் அதிகாரமும் இருந்தது. ரியா, எல்லாம் தயார் செய்து விட்டாயா? இன்று இரவு முழு குடும்பத்தையும் அழைத்து வருகிறேன். பெரிய மாமா, லில்லி அத்தை மற்றும் பிரியாவின் குடும்பத்தாரும் வருகிறார்கள். என் கௌரவம் குறையக்கூடாது, புரிந்ததா? நான் மிகச் சுருக்கமாக பதில் சொன்னேன். சரி, வீடு தயாராக இருக்கிறது. ஆஷாஜி அதிர்ச்சியடைந்திருப்பார். நான் இவ்வளவு எளிதாக சம்மதிப்பேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. பிறகு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது நல்லது. பண்டிகை நாட்களில் வீட்டுப் பெண்கள் அனைத்தையும் கவனிக்க வேண்டும். சில விஷயங்களுக்கு பிணங்கி இருக்கக்கூடாது, மக்கள் சிரிப்பார்கள் என்றார். அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டேன். ஒரு வார்த்தை கூட திருப்பிச் சொல்லவில்லை. நான் தோல்வியை ஒப்புக்கொண்டு அமைதியாகிவிட்டதாக அவர் நினைத்துக் கொண்டார். நான் மட்டும் அந்த டிராயரில் இருந்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்தேன். என் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. போனை வைத்துவிட்டு என் அறைக்குச் சென்றேன். பழைய போன் ஒன்றை கண்டுபிடித்து சார்ஜ் செய்து வரவேற்பறையில் இருந்த புத்தக அலமாரியின் மூலையில் மறைத்து வைத்தேன். அதன் கேமரா சோபாவையும் டைனிங் டேபிளையும் நேராக பார்த்தது. இன்னொன்றை சமையலறை மூலையில் வைத்தேன். சமையலறை கதவு, கடல் உணவுகள் மற்றும் உண்மையைக் கண்டு அவர்கள் எதிர்வினை புரிவதை அது பதிவு செய்ய வேண்டும். நான் எந்த கதையையும் புனையப்போவதில்லை. அவர்கள் பேசப்போவதையும் செய்யப்போவதையும் அப்படியே பதிவு செய்ய விரும்பினேன். பிறகு உண்மையை யாரும் பொய்யாக மாற்ற முடியாது. எல்லாம் செய்து முடித்த பிறகு என் அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பினேன். இன்று இரவு பூஜைக்கு என்னால் உடனே வர முடியாது. எனக்காக தயாரிப்புகளை செய்து வைத்திருங்கள். தாமதமானால் பிறகு வருகிறேன். அம்மாவின் பதில் உடனே வந்தது. இந்த வீட்டில் உனக்கு எப்போதும் இடம் உண்டு. அமைதியாக இரு. அவர்கள் உன்னை தரம் தாழ்ந்து நடக்க வைக்கும்படி நீ மாற வேண்டாம். அந்த மெசேஜை படித்ததும் என் இதயம் சற்று நெகிழ்ந்தது. வெளியே எத்தனை பேர் என்னை மிதிக்க காத்திருந்தாலும் எனக்காக காத்திருக்கும் ஒரு இடம் இருந்தது. மாலை 4 மணி அளவில் விக்ரமின் பொறுமை இழந்தது. அவன் சமையலறைக்கு வந்து கடல் உணவு பையை இழுத்து வைத்துவிட்டு என்னை திரும்பி முறைத்தான். இன்று இரவு எல்லாரும் பச்சையாகவா சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறாய்? நண்டுகள் வேக வைக்கப்படவில்லை, இறால் கழுவப்படவில்லை, சிக்கன் செய்யப்படவில்லை, ஏன் குடிக்கத் தண்ணீர் கூட சூடுபடுத்தப்படவில்லை. நீ என்னதான் செய்ய நினைக்கிறாய் ரியா? நான் அந்த ஃபைலில் இருந்த பில்களை சரிபார்த்து கொண்டிருந்தேன். அவன் பேச்சைக் கேட்டு மெதுவாக தலையை உயர்த்தினேன். இந்த சாமான்களை நான் வாங்கவில்லை. ஃப்ரிட்ஜில் இருந்த பொருட்களை நான் தான் வேறெங்கேயோ கொண்டு சேர்க்கவும் இல்லை. இது என் பொறுப்பு அல்ல. நீ என் மனைவி. விக்ரம் உரக்கக் கத்தினான். இந்த வீட்டின் மருமகள். நான் ஃபைலை மூடிவிட்டு கண்ணிமைக்காமல் அவனை பார்த்தேன். நீ என் கணவர். உன் அம்மா என் பொருட்களையெல்லாம் எடுத்துச் சென்றபோது நீ என்ன செய்தாய்? அவன் மௌனமானான். ஒரு நொடி அவன் முகத்தில் பதற்றம் தெரிந்தது. ஆனால் பிறகு அது கோபமாக மாறியது. பண்டிகை நாளில் நான் வாக்குவாதம் செய்ய விரும்பவில்லை. என்னை வற்புறுத்தாதே. நான் மென்மையாகச் சிரித்தேன். யாரும் உன்னை வற்புறுத்தவில்லை. இன்று எவன் என்ன செய்கிறானோ அதற்கான பலனை அவனே அனுபவிப்பான். அந்த மாலை முழுவதும் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. விக்ரம் உள்ளேயும் வெளியேயும் சென்று கொண்டிருந்தான். தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்து நண்டு சமைக்கும் முறையை கேட்டுவிட்டு கோபத்தில் போனைத் துண்டித்தான். நான் வரவேற்பறையிலேயே அமர்ந்திருந்தேன். பச்சை நிறச் சூட்டணிந்து தலைமுடியை சீவிக்கொண்டு ஏதோ ஒரு பார்வையாளரைப் போல அமைதியாக இருந்தேன். என் இதயம் ஒவ்வொரு நொடியும் அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் கடிகாரத்தைப் போல துடித்தது. ஆஷாஜி மாமியார் இன்று இரவு பலருடன் வருவார் என்று எனக்குத் தெரியும். உறவினர்கள், பிரியா அவர்கள் காப்பாற்றிய அந்த போலி கௌரவம் என அனைத்தையும் சுமந்து கொண்டு வருவார்கள். எத்தனை சாட்சிகள் இருக்கிறார்களோ அவ்வளவுக்கவ்வளவு உண்மையை மறைக்க முடியாது என்பதும் எனக்குத் தெரியும். ஜன்னல் வழியாக பார்த்தேன். இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. அண்டை வீடுகளில் விளக்குகள் எரிந்தன. பண்டிகையின் மணம் காற்றில் மிதந்தது. என் கையை அருகிலிருந்த ஃபைல் மீது வைத்தேன். என் இதயம் புயலுக்கு முன்னிருக்கும் அமைதியான கடல் போல இருந்தது. வரட்டும், எவ்வளவு பேர் வருகிறார்களோ அவ்வளவு நல்லது. மாலை சரியாக 6 மணிக்கு கதவு மணி பலமாக ஒலித்தது. ஒருவர் மரியாதையுடன் கதவை தட்டவில்லை. மாறாக அந்த கதவு தங்கள் வரவேற்பிற்காக திறந்தே இருக்க வேண்டும் என்று கருதுபவர் போல இடைவிடாமல் அடித்துக் கொண்டிருந்தார். விக்ரம் சமையலறையில் நின்று கத்தரிக்கோலை வைத்து நண்டு கயிற்றை அறுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான். மணி சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு என்னை பார்த்தான். நான் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தேன். என் முன்னால் ஆவி பறக்கும் தேநீர் கோப்பை இருந்தது. அருகில் அந்த ஃபைல் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது. அவன் கைகளைத் துடைத்துக்கொண்டு கதவை திறக்க ஓடினான். கதவு திறந்ததும் சிரிப்பும் பேச்சும் புயலென உள்ளே புகுந்தன. முன்னால் ஆஷாஜி வந்தார். சிவப்பு நிற வெல்வெட் புடவை, கழுத்தில் தங்க நகை, முகத்தில் அடர்த்தியான மேக்கப்.
அவருக்கு பின்னால் மாமா, லில்லி அத்தை மற்றும் திருவிழா காலங்களில் மட்டும் நான் பார்க்கும் சில உறவினர்கள். பிரியாவும் வந்திருந்தாள். மஞ்சள் நிற சூட் அணிந்து, கூந்தலை அள்ளி முடிந்து, கையில் குழந்தையுடன் வந்திருந்தாள் பிரியா. எந்த ஒரு பார்ட்டிக்குச் செல்வது போன்ற ஒரு புன்னகை அவள் முகத்தில் இருந்தது. ஆஷாஜி, மாமியார் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் கேட்க வேண்டும் என்றே உரக்கச் சொன்னார். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வருஷம் என் மகனின் வீட்டில் தீபாவளிக்கு மிகப்பெரிய ஏற்பாடுகள் என்று. என் மருமகள் நிறைய சிறந்த பொருட்களை வாங்கியிருக்கிறாள். கடல் உணவுகள், இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என விலை உயர்ந்தவை. அதனால்தான் எல்லாரையும் அழைத்துச் சாப்பிட வைக்கலாம் என்று நினைத்தேன். இல்லையென்றால் நான் வீணாக பெருமை பேசுகிறேன் என்று மக்கள் நினைப்பார்கள். சில உறவினர்கள் சிரித்துக்கொண்டே தலையசைத்தனர். வீட்டை சுற்றிலும் பார்த்த பெரிய மாமா ஒருவர், வீடு மிகவும் சுத்தமாக இருக்கிறது. விக்ரமுக்கு ஒரு புத்திசாலியான மனைவி அமைந்திருக்கிறாள். இது அதிர்ஷ்டம் என்றார். இதைக் கேட்டு ஆஷாஜி மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் அவர் கண்கள் என் பக்கம் திரும்பின. நான் ஒரு நல்ல மருமகள் போல நடிக்க வேண்டும் என்பதை எனக்கு நினைவூட்டுவது போல இருந்தது. பிரியா தன் அம்மாவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். அவளும் பாதி சந்தேகம் பாதி சவால் கலந்த பார்வையுடன் என்னை பார்த்தாள். தன் அம்மாவைப் போலவே இத்தனை பேர் முன்னால் என் புகுந்த வீட்டின் கௌரவத்தை காப்பாற்ற நான் எதையும் செய்வேன் என்று அவளும் நம்பினாள். ஆனால் அவர்களின் உற்சாகம் மெல்ல குறையத் தொடங்கியது. வீடு சுத்தமாக இருந்தது. மேஜை நாற்காலிகள் நேர்த்தியாக இருந்தன. பூந்தொட்டியில் பூக்களும் இருந்தன. ஆனால் உணவின் மனம் எங்கும் வீசவில்லை. சிக்கன் இல்லை, காய்கறிகள் இல்லை. தீபாவளி பூஜைக்கு தயாராகும் வீட்டில் இருக்க வேண்டிய எந்த பக்குவமான உணவின் வாசனையும் இல்லை. லில்லி அத்தை சமையலறைக்குள் எட்டிப் பார்த்து, அட, ஏதாவது சமைக்கும் மனம் ஏன் வரவில்லை? என்ன ரியா, ஹோட்டலில் இருந்துதான் உணவு ஆர்டர் செய்திருக்கிறாயா என்று கேட்டார். வரவேற்பறையில் திடீரென மௌனம் நிலவியது. ஆஷாஜியின் முகம் இறுகியது. உதட்டில் இருந்த புன்னகை உறைந்து போனது. அவர் என் பக்கம் திரும்பி குரலை சாதாரணமாக வைத்துக்கொள்ள முயன்று, ரியா, உணவு எங்கே இருக்கிறது மகளே? விருந்தினர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள் என்றார். நான் தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு அவரை பார்த்தேன். ஆனால் பதில் சொல்லவில்லை. நான் அமைதியாக இருந்தது அவர் கோபத்தில் நெய்யை ஊற்றியது போலானது. ஆஷாஜி என்னை நோக்கி முன்னேறி வந்தார். அவர் குரல் உயர்ந்தது. அங்கே என்ன நிற்கிறாய்? உணவை பரிமாறேன். இதுவரை எதையும் செய்யவில்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே. விக்ரம் சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் வெளுத்திருந்தது. அவன் தன் அம்மாவை பார்த்தான், பிறகு என்னை பார்த்தான். அவன் உதடுகள் துடித்தன, ஆனால் சத்தம் வரவில்லை. சமையலறையிலிருந்து கடல் உணவுகளின் பச்சையான நெடி வெளியே வரத் தொடங்கியது. அது அவ்வளவு தீவிரமாக இல்லை என்றாலும் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை புரியவைக்கும் அளவுக்கு இருந்தது. ஒரு வாலிப உறவினர் மூக்கை சுளித்துக்கொண்டு, சமையலறையில் ஏதோ பச்சை பொருட்கள் வைத்திருக்கிறார்களா என்று கேட்டார். இதைக் கேட்டதும் ஆஷாஜி எரிமலையாய் வெடித்தார். அவர் நேரடியாக என் பக்கம் விரல் நீட்டினார். அவர் குரல் கூர்மையாக மாறியது. நான் உன்னிடம் கேட்கிறேன் ரியா, உணவு எங்கே? விருந்தினர்களை வெறும் மேஜையை பார்க்கவா வரவழைத்தாய்? அல்லது பண்டிகை என்பது உனக்கு ஒரு விளையாட்டா? நான் அப்போதும் அவசரமாக பதில் சொல்லவில்லை. அவர்களை மட்டும் பார்த்தேன். பிறகு பின்னால் மறைந்திருந்த பிரியாவையும் விக்ரமையும் பார்த்தேன். விக்ரம் வேகமாக என் அருகில் வந்து என் கையை பிடித்துக்கொண்டு கெஞ்சுவது போல மிக மெல்லிய குரலில் சொன்னான், ரியா, போதும், நிறுத்து. எதுவாக இருந்தாலும் பிறகு பேசிக்கொள்ளலாம். இப்போது விருந்தினர்கள் இருக்கிறார்கள். ப்ளீஸ் சமையலறைக்கு வா, உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நான் அவனது பிடியிலிருந்து என் கையை மிகவும் மெதுவாக விடுவித்தேன். யாரிடம் வேண்டிக் கொள்கிறீர்கள்? விக்ரம் திகைத்து நின்றான். நான் மேலே சொன்னேன். என் குரல் உயரமாக இல்லை என்றாலும் அருகில் இருந்தவர்களால் கேட்க முடிந்தது. உணவு சமைப்பவரிடமா அல்லது உணவை எடுத்துச் செல்பவரிடமா? அறை திடீரென நிசப்தமானது. ஒரு மாமா ஆஷாஜியை பார்த்தார், பிறகு பிரியாவை பார்த்தார். லில்லி அத்தை மூக்கை சுளித்தார். உணவை எடுத்துச் செல்வதா? ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிறதா? ஆஷாஜி உடனடியாக இடைமறித்தார். தன் பதற்றத்தை மறைக்க அவர் குரல் இன்னும் கூடியது. பிரச்சனை எதுவும் இல்லை. என் மருமகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவாள். பெண்களுக்கு இது ஒரு பழக்கம். பண்டிகை நாளிலும் முகம் சுளித்து உட்கார்ந்து கொள்வார்கள், யாராவது சமாதானப்படுத்த வேண்டும் என்று. பிறகு அவர் என்னை நோக்கி திரும்பினார். அவர் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. கேட்டாயா? சமையலறைக்குச் செல். உன்னுடன் விவாதிக்க என்னிடம் நேரமில்லை. நான் சுவரிலிருந்த கடிகாரத்தை பார்த்தேன். காலை 6:15. வெளியே இருள் முழுமையாகச் சூழ்ந்திருந்தது. எதிர் பிளாட்களில் பூஜையறை மணிகள் ஒலித்தன. என் வீட்டில் ஒருவேளை உணவு கூடச் சமைக்கப்படவில்லை என்பது என்னை அவமானப்படுத்துவதற்கான ஒரு காரணமாக மாறியிருந்தது.
பிரியா இப்போது பேசத் தொடங்கினாள். அவள் குரல் மென்மையாக இருந்தாலும் நயவஞ்சகம் நிறைந்திருந்தது. அண்ணி, இப்போது அம்மாவிடம் கோபப்படாதீர்கள். எதுவாக இருந்தாலும் பண்டிகைக்குப் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இன்று இத்தனை உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். மனதில் எதையாவது வைத்துக்கொண்டு சூழலை ஏன் கெடுக்கிறீர்கள்? நீங்கள் பெரிய மருமகள், கொஞ்சம் பெரிய மனதோடு இருக்க வேண்டும். நான் திரும்பி அவளை பார்த்தேன். பெரிய மனதோடு இருப்பது என்றால் யாரோ என் பொருட்களை எடுத்துச் சென்றுவிட்டால் நான் சமையலறைக்கு சென்று அவர்களுக்கே உணவு சமைக்க வேண்டுமா? பிரியாவின் முகம் வெளுத்தது. ஆஷாஜி, மாமியார், இப்போது தன் கௌரவத்தை நிலைநாட்ட முடியாமல் தவித்தார். அவர் என் மிக அருகில் வந்து என் தோள் மீது கை வைக்கப் போனார். நீ வேண்டுமென்றே என் கௌரவத்தை இழக்க வைக்கிறாய், அப்படித்தானே? முன்னரே எச்சரிக்கிறேன். இன்று இரவு உணவு சமைக்கப்படவில்லை என்றால் என்னை விட மோசமானவள் யாரும் இல்லை. உன் பிறந்த வீட்டிற்கு ஃபோன் செய்து உன் பெற்றோர் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்கிறேன். அந்த வாக்கியம் முடிந்ததும் என் கண்கள் குளிர்ச்சியடைந்தன. மற்றவர்கள் அமைதியாகிவிட்டனர். ஆஷாஜி என் பெற்றோரை இதில் இழுப்பார் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. விக்ரம் வேகமாக தன் அம்மாவை பின்னுக்கு இழுத்தான். அம்மா, போதும், இன்னும் பேசாதீர்கள். அவர் அவன் கையை உதறினார். நீ அமைதியாக இரு. உன் மனைவி இவ்வளவு திமிராக நடந்து கொள்கிறாள், நீ அவளுக்கு ஆதரவு கொடுக்கிறாய். நீ என் தலைமேல் ஏறி உட்கார வேண்டும் என்பதற்காகவா உன்னை வளர்த்தேன்? நான் எழுந்தேன். எந்த அவசரமும் பதற்றமும் இல்லை. வரவேற்பறையில் இருந்த ஒவ்வொருவரின் பார்வையும் என்மீதுதான் இருந்தது. நான் என் உடையை சரிசெய்து கொண்டு நேரடியாக ஆஷாஜியை பார்த்தேன். அம்மா, நீங்கள் அமைதியாக இருங்கள். ஓ, இப்போது நான் அமைதியாக இருக்க வேண்டுமா? நான் ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாகச் சொன்னேன். உணவு சில நிமிடங்களில் வரும். யாராவது ஒருவர் உண்மையைச் சொல்லியாக வேண்டும். அறை முழுவதும் பதற்றம் தொற்றியது. ஆஷாஜி ஒரு கணம் நின்றார். பிரியா அறியாமலேயே தன் குழந்தையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். விக்ரம் என்னை பார்த்தான். அவன் கண்களில் பயமும் பதற்றமும் இருந்தன. தான் எப்போதும் அழுகையை விழுங்கி சமையலறைக்குள் செல்லும் அந்தப் பெண் நான் இல்லை என்பதை அவன் அப்போதுதான் உணர்ந்திருப்பான். நான் வரவேற்பறையின் நடுவே வந்தேன். என் பாதங்களின் சத்தம் கேட்கும் அளவுக்கு மெதுவாக நடந்து சென்றேன். முழு அறையும் இன்னும் மூச்சு முட்டும் மௌனத்தில் மூழ்கியிருந்தது. சிலர் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். சிலர் அங்கே அசௌகரியமாக உணரத் தொடங்கினர். ஏனெனில் இது வெறும் மருமகள் கோபித்துக்கொண்ட விவகாரம் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். விக்ரம் சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவன் கைகள் தொங்கிக் கொண்டிருந்தன, முகம் வெளுத்திருந்தது. ஆஷாஜி, மாமியார், இன்னும் என்னை மிரட்டும் பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தார். இன்னும் ஒரு முறை திட்டிவிட்டால் நான் மீண்டும் தலை குனிந்து விடுவேன் என்பது போல. நான் அங்கிருந்த அனைவரையும் ஒருமுறை பார்த்தேன். பிறகு ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாகச் சொன்னேன். நீங்கள் அனைவரும் இன்று இரவு உணவருந்த வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. பிரியா உடனே கத்தினாள். ரியா, வாயை மூடு. உறவினர்களுக்கு முன்னால் உளராதே. வீட்டு விஷயம் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். மாமியாரை அவமானப்படுத்த உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நான் அவளை பார்க்கவில்லை. என் பொருட்களை எடுத்துச் செல்லும்போது, என் மீது ஏளனம் செய்யும்போது, தன் மகளுக்காக பரிதாப நாடகம் ஆடி என் மீது சுமையை ஏற்றும்போது அவளை பலமுறை பார்த்திருக்கிறேன். இப்போது நான் உண்மையை மட்டுமே பார்க்க விரும்பினேன். நான் தொடர்ந்தேன். இந்த வீட்டிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தீபாவளி பொருட்கள் நேற்று மாலையே எடுத்துச் செல்லப்பட்டுவிட்டன. அறையில் உடனே சலசலப்பு ஏற்பட்டது. லில்லி அத்தை தன் பையை கீழே வைத்துவிட்டு, எடுத்துச் செல்லப்பட்டதா? ரியா, தெளிவாகச் சொல். வீட்டின் பொருட்களை யார் எடுத்துச் செல்வார்கள் என்று கேட்டார். நான் ஆஷாஜியை பார்த்தேன். யார் எடுத்துச் சென்றார்களோ அவர்கள் இந்த அறையில்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆஷாஜியின் முகம் வேகமாக நிறம் மாறியது. முதலில் கோபத்தில் சிவந்தது, பிறகு பயத்தில் வெளுத்தது, மீண்டும் கோபத்தில் சிவந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவர் தன் பழைய ஆக்ரோஷத்தை மீட்டெடுத்தார். இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு ஏளனமாக சிரித்தார். ஆம், நான் எடுத்துச் சென்றேன். என் மகளின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் என்ன? அது என் மகனின் பொருள். எனக்கு உரிமை இருக்கிறது. நீ இந்த வீட்டின் மருமகள். கொஞ்சம் சாமான்களை வாங்கிவிட்டு உதவி செய்ததாக பந்தா பண்ணுகிறாயா? நான் அவரை பார்த்தேன். என் இதழோரத்தில் ஒரு குளிர்ச்சியான புன்னகை இருந்தது. உங்கள் மகனின் பொருளா அல்லது உங்கள் மருமகளின் பணமா? அந்த ஒரு கேள்வி அவரை மௌனமாக்கியது. சில உறவினர்கள் விக்ரமை பார்க்கத் தொடங்கினர். அவன் தலை குனிந்து கொண்டான். யாரிடமும் கண் பார்க்க துணிச்சல் இல்லை. நான் மேஜை மீது இருந்த ஃபைலை திறந்தேன். அதில் ஏற்கனவே பிரிண்ட் எடுத்து வைத்திருந்த பில்களை எடுத்து ஒவ்வொன்றாக கண்ணாடி மேஜை மீது வைத்தேன். இவை இனிப்புகள், கடல் உணவுகள், பழங்கள் மற்றும் பரிசுப் பொருட்களின் பில்கள்.
அனைத்தும் என் சொந்த வங்கிக் கணக்கிலிருந்து செலுத்தப்பட்டவை. மொத்தம் 1,52,000 ரூபாய். பண்டிகைக்காக பணம் செலவழிப்பதில் எனக்கு வருத்தமில்லை. ஆனால் என் பொருட்களையெல்லாம் எடுத்துச் சென்றுவிட்டு பிறகு வந்து ஏன் உணவு சமைக்கவில்லை என்று கேட்பதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது. அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பெரிய மாமா ஒருவர் பில் ஒன்றை எடுத்துப் பார்த்தார். அவர் முகம் தீவிரமானது. இது நிஜமாகவே தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னால் செய்யப்பட்ட கொள்முதல்தான். இந்த தொகை சிறியது அல்ல. நிலைமை மோசமாவதைக் கண்ட ஆஷாஜி உடனே தன் பேச்சை மாற்றினார். நான் என்ன பொருட்களை எங்கோ தூக்கி எறிந்துவிட்டேனா? பிரியாவின் வீட்டிலுள்ள பெரிய ஃப்ரிட்ஜில் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்றுதானே கொண்டு சென்றேன். இன்று இரவு எல்லாரும் சேர்ந்துதானே சாப்பிடப் போகிறோம். எங்கு வைத்திருந்தாலும் அது நம் வீட்டுச் சாமான்தானே. நான் அவசரப்படவில்லை. டிவியின் ரிமோட்டை எடுத்து என் போனை திரையுடன் இணைத்தேன். கட்டிடத்தின் காரிடார் சிசிடிவி காட்சிகள் திரையில் தெளிவாக தெரிந்தன. நேற்று மதியம் அதிகாலை 3:17 மணிக்கு ஆஷாஜி டூப்ளிகேட் சாவி மூலம் என் கதவை திறப்பதும் அவருக்கு பின்னால் பிரியா இருப்பதும் தெரிந்தது. இருவரும் தலா ஒரு பெரிய சூட்கேஸை வெளியே இழுத்து வருவதும் பிறகு உணவுப் பொருட்கள் நிறைந்த பைகளை எடுத்துச் செல்வதும் பதிவாகியிருந்தது. பிரியா நடந்து கொண்டே சிரித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. முழு அறையும் சில நொடிகள் அதிர்ச்சியில் உறைந்தது. பிறகு ஒரு அத்தை உரக்கச் சொன்னார். கடவுளே, முழு வீட்டையும் காலி செய்துவிட்டு கொஞ்சம்தான் எடுத்தேன் என்று சொல்கிறார்களே. லில்லி அத்தை ஆஷாஜியை பார்த்தார். இப்போது அவர் குரலிலிருந்த அந்த மென்மை இல்லை. ஆஷா பாபி, இது என்ன? மருமகள் வீட்டில் கேட்காமல் பொருட்களை எடுப்பது மிகவும் தவறான விஷயம். ஆஷாஜி பதற்றமடைந்தார். ஆனாலும் உரக்க கத்தினார். சிசிடிவி யால் என்ன ஆகப்போகிறது? நான் மாமியார். என் மகனின் வீட்டிற்கு வந்தேன். இதில் என்ன தப்பு? அம்மா தன் மகளுக்கு சில நாட்களுக்கு பொருட்களை கொடுத்தால் அதை சிசிடிவி யை காட்டி என்னை மிரட்டுவதா? இக்காலத்து மருமகள்களுக்கு சிறிதும் மரியாதையும் இல்லை. பிரியா இப்போது அழத் தொடங்கினாள். குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். அவளது கண்ணீர் சரியான நேரத்தில் வெளிப்பட்டது. அண்ணி, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் கொஞ்ச காலத்திற்குத்தான் கடன் வாங்கினோம். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இடம் இருந்தது. உங்கள் பொருட்கள் வீணாகிவிடும் என்று அம்மா பயந்ததால்தான் எடுத்துச் சென்றோம். எல்லாரும் இருக்கும்போது இப்படி பேசுகிறீர்களே. இனி நான் யாருடைய முகத்திலும் எப்படி முழிப்பேன்? நான் அவளை பார்த்தேன். உன் கௌரவம் முக்கியம், என் சுயமரியாதை ஒன்றுமே இல்லையா? பிரியா அமைதியானாள். நான் டிவியின் அருகே சென்று மற்றொரு கிளிப்பை ஓடவிட்டேன். நேற்று இரவு அவள் வீட்டு வாசலிலிருந்து நான் எடுத்த புகைப்படங்கள் அவை. கடல் உணவுப் பெட்டிகள், பரிசுகள், இறக்குமதி செய்யப்பட்ட பழக்கூடைகள் என அனைத்தும் அந்த வீடியோவின் பிரகாசமான வெளிச்சத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. நான் அதிகம் பேசவில்லை. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். கடன் வாங்கியது என்றால் நீயும் உன் கணவனும் சேர்ந்து உங்கள் பெற்றோருக்காக வாங்கினீர்கள் என்று வீடியோ எடுத்து பொய்யாக காட்ட வேண்டுமா? பிரியாவின் முகம் வெளுத்தது. ஆஷாஜி கத்தினார். நீ மற்றவர் வீடுகளில் ஒட்டுக்கேட்டு உளவு பார்க்கிறாய். நீ மிகவும் கேவலமான பெண். நான் அமைதியாக அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை ஒலிக்கச் செய்தேன். ஆஷாஜியின் குரல் வரவேற்பறை முழுவதும் எதிரொலித்தது. வீடியோ எடுக்கும்போது தெளிவாகச் சொல்லுங்கள். இந்த வருடம் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக இணைந்து உங்கள் பெற்றோருக்காக தீபாவளி பரிசுகளை வாங்கியதாகச் சொல்லுங்கள். என் மகள் எவ்வளவு பண்பானவள் என்றும் தன் பிறந்த வீட்டிற்கு எவ்வளவு யோசிக்கிறாள் என்றும் உறவினர்களுக்கு தெரிய வேண்டும். தன் பிறந்த வீட்டின் மீது எவ்வளவு அக்கறை கொள்கிறாள் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டும். பெரிய மருமகள்தான் எல்லாவற்றையும் செய்கிறாள் என்று யாரும் நினைக்கக்கூடாது. இப்போது அறையில் யாருமே பேசவில்லை. பிரியாவின் மடியில் அழுது கொண்டிருந்த குழந்தையின் அழுகுரல் கூட போலித்தனமாக தெரிந்தது. விக்ரம் அதிர்ச்சியுடன் தன் அம்மாவை பார்த்தான். அவன் கண்களில் பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. இது ஏதோ கொஞ்சம் சாமான்களை எடுத்த விவகாரம் மட்டுமல்ல என்பதை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். நான் ரெக்கார்டிங்கை நிறுத்திவிட்டு போனை மேஜை மீது வைத்தேன். என் குரல் உயரமாக இல்லை, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பாறையைப் போல கனமாக இருந்தது. எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் போனது பற்றி வருத்தமில்லை. ஆனால் மாமியாரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். மகளுக்கு உதவ உங்களுக்கு பொருட்கள் தேவைப்பட்டிருந்தால் என்னிடம் நேரடியாக கேட்டிருக்க வேண்டியதுதானே? என் வீட்டின் கதவை ரகசியமாகத் திறந்து ஃப்ரிட்ஜை காலி செய்து என் உழைப்பை வேறொருவரின் நல்லெண்ணம் போலச் சித்தரிக்க உங்களுக்கு என்ன அவசியம்? ஆஷாஜியின் வாய் திறந்தது, ஆனால் ஒரு வார்த்தை கூடச் சரியாக வரவில்லை. பெரிய மாமா தலை நிமிர்ந்து பார்த்தார். அவர் குரல் கனமாக இருந்தது. ஆஷா, இதில் எந்த பாரபட்சமும் இருக்க முடியாது. ஒரு தாயாக இருந்து இப்படி நடந்து கொண்டால் எந்த மருமகளும் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள்.
லில்லி அத்தையும் நீண்ட பெருமூச்சு விட்டார். பண்டிகை நாளில் எல்லோருக்கும் தங்கள் கௌரவம் முக்கியம். ஆனால் மற்றவரின் பணத்திலும் உழைப்பிலும் யாரையும் கௌரவத்தை உருவாக்க முடியாது. நான் பிரியாவை பார்த்தேன். அவள் தலையை குனிந்து கொண்டாள். இப்போது அவள் அழவும் இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை பண்பான மகளாக நின்றவள் இப்போது உறவினர்களுக்கு முன்னால் ஒரு பொய்யாக மாறி நின்றாள். நான் கடைசி முறையாக ஆஷாஜியை பார்த்தேன். அம்மா, நான் ஏன் உணவு சமைக்கவில்லை என்று கேட்டீர்களே, இப்போது தெளிவாகச் சொல்கிறேன். உணவு சமைப்பதற்கான பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டுவிட்டன. ஒரு தவறான செயலை மறைப்பதற்காக நான் மீண்டும் பணம் செலவழிப்பது என் கடமை அல்ல. அறை நிசப்தமானது. இப்போது யாரும் உணவை பற்றி பேசவில்லை. யாரும் என்னை சமையலறைக்குச் செல்லச் சொல்லவில்லை. பல வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக ஆஷாஜி எனக்கு முன்னால் நிற்பதையும் அவர் உதடுகள் துடிப்பதையும் கண்கள் சிவப்பதையும் பார்த்தேன். ஆனால் என்னை மண்டியிட வைக்க அவரிடம் ஒரு வார்த்தை கூட இல்லை. இவ்வளவு நடந்த பிறகு ஆஷாஜி அமைதியாகிவிடுவார் என்று நினைத்தேன். பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்ட உண்மை தெரிந்ததும் நான் ஏன் தீபாவளி உணவு சமைக்கவில்லை என்பதை புரியும் என்றும் நினைத்தேன். ஆனால் பிரியாவின் முகத்தை பார்த்ததும் விஷயம் இத்துடன் முடியவில்லை என்பதை உணர்ந்தேன். என் பொருட்களை எடுத்துச் சென்று நடித்தது பிடிபட்டதற்காக மட்டுமல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஆழமான பயம் அவள் கண்களில் தெரிந்தது. யாரோ ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உணர்ந்தது போல அவள் இருந்தாள். நான் போன் மீது கை வைத்துக்கொண்டு நேராக பிரியாவை பார்த்துச் சொன்னேன், ஆனால் இது முழு கதை அல்ல. அறையில் மீண்டும் அமைதி குடிகொண்டது. பில்களை பிடித்துக் கொண்டிருந்த மாமா அப்படியே நின்றார். விக்ரம் என்னை அதிர்ச்சியுடன் பார்த்தான். அவனுக்கே தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இன்னும் மிச்சமிருக்கிறது என்பதை உணர்ந்து அவன் பயந்தான். ஆஷாஜி சற்று அதிர்ந்தாலும் தன் பேச்சில் கசப்பை தக்கவைக்க முயன்றார். இன்னும் என்ன பொய் சொல்லப் போகிறாய்? பொருட்கள் எடுத்துச் சென்றதை நான் ஒப்புக்கொண்டேன். உன் மாமியாரை இன்னும் எவ்வளவு கேவலப்படுத்தப் போகிறாய்? நான் அவருக்கு பதில் சொல்லவில்லை. பிரியாவை பார்த்து நீ ஏன் இந்த வீடியோவை எடுக்க வேண்டியிருந்தது என்று நான் சொல்ல வேண்டுமா என்று கேட்டேன். பிரியா பின்வாங்கினாள். அண்ணி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அம்மா அப்பாவுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்ல வீடியோ எடுத்தேன். இதில் என்ன தப்பு? சரியாக அந்த நேரத்தில் வரவேற்பறை கதவு பலமாக திறக்கப்பட்டு சமீர் உள்ளே வந்தான். அவன் முகத்தில் பதற்றம் இருந்தது. நிலைமை மோசமானதும் பிரியா அவனுக்கு மெசேஜ் செய்திருக்க வேண்டும். அறையில் இருந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் டிவி திரையில் தெரிந்த பொருட்களின் புகைப்படங்களையும் பார்த்ததும் அவன் அப்படியே உறைந்து நின்றான். இங்கே என்ன நடக்கிறது என்று சமீர் பதற்றத்துடன் கேட்டான். நான் அவனை பார்த்தேன். சரியான நேரத்திற்கு வந்தாய். உன்னிடமும் நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும். சமீர் எச்சிலை விழுங்கினான். ரியா அண்ணி, இது உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையிலான விவகாரம். எங்களை இதில் இழுக்காதீர்கள். பண்டிகை நாள் விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள். நான் லேசாக சிரித்தேன். விஷயத்தை பெரிதுபடுத்தக் கூடாதா? என் பொருட்களை உங்கள் வீட்டிற்கு கொண்டு சென்று நீங்கள் பண்பானவர்கள் என்று நாடகம் ஆடியபோது மட்டும் எல்லாம் சரியாக இருந்ததா? அவனது முகம் சுருங்கியது. நீங்கள் உளராதீர்கள். யார் நாடகம் ஆடுகிறார்கள்? நான் விவாதிக்கவில்லை. அடுத்த ஆடியோ ரெக்கார்டிங்கை ஒலிக்கச் செய்தேன். அமைதியான அந்த அறைக்குள் ஒரு அந்நிய மனிதனின் குளிர்ச்சியான கனமான குரல் எதிரொலித்தது. நீங்கள் வீடியோ எடுக்கிறீர்களா அல்லது வேஷம் போடுகிறீர்களா என்பது பற்றி எனக்கு கவலையில்லை. பரிசுகள் தயாராக இருக்கும் என்று சொன்னதால்தான் வந்தேன். ஆனால் முன்னரே சொல்லிவிடுகிறேன், தீபாவளிக்குப் பிறகு சமீரின் கடன் அடைக்கப்படவில்லை என்றால் என்னை கெட்டவனாக மாற்றும்படி என்னை வற்புறுத்தாதீர்கள். அறையில் இருந்த காற்று அப்படியே நின்றுவிட்டது போலிருந்தது. பெரிய மாமா எழுந்து நின்றார். என்ன கடன்? யார் அந்த கடன்காரர்? லில்லி அத்தை சமீரை பார்த்தார். அவர் குரலில் ஆச்சரியம் இருந்தது. சமீர், இது என்ன விஷயம்? யாரிடம் கடன் வாங்கினாய்? சமீர் முகம் வெளுத்தது. அவன் என் போனை பறிக்க முன்னேறினான். விக்ரம் அவனை தடுத்து நிறுத்தினான். ஆனால் அவனும் நடுங்கிக் கொண்டிருந்தான். சமீர், சொல், இது உண்மையா? சமீர் கத்தினான். நீங்கள் அவள் சொல்வதை நம்பாதீர்கள். அவள் திருட்டுத்தனமாக ரெக்கார்ட் செய்திருக்கிறாள். கிளிப்புகளை தவறாக இணைத்துவிட்டாள். இந்த வீட்டில் பிரச்சனைகள் வராதா? கொஞ்சம் கடன் வாங்குவது சகஜம். நான் அவனை பார்த்து மெதுவாகச் சொன்னேன். கொஞ்சம் கடன். அதற்காக மற்றவர்களின் தீபாவளி பொருட்களை கொடுத்து அந்த ஆளை சமாளிக்க வேண்டுமா? உன் கடன் அடைப்பதற்காக என் மாமியார் என் வீட்டை காலி செய்து தன் மகள் பண்பானவள் என்று வீடியோ எடுக்க வேண்டுமா? பிரியா அழத் தொடங்கினாள். ஆனால் இந்த முறை அவளது அழுகையில் பரிதாபம் இல்லை. முற்றிலும் சிக்கிக்கொண்ட ஒருவரின் இயலாமை இருந்தது. இல்லை, அண்ணி சொல்வது போல இல்லை. எங்களுக்கு பணம் தேவைப்பட்டது. சமீர் வேலை சரியில்லை. அம்மா உதவ நினைத்தார்.
பெரிய மாமா கையில் இருந்த பில்லை மேஜை மீது பலமாக தட்டினார். மருமகளின் பொருட்களை திருடி உதவி செய்வது என்ன நியாயம்? நேரடியாக கேட்டிருக்க வேண்டியதுதானே? நீங்களே வாங்கினீர்கள் என்று ஏன் பொய்யாக வீடியோ எடுத்தீர்கள்? பிரியா தலை குனிந்தாள். அவள் உதடுகள் நடுங்கின. ஆஷாஜி தன் மகளை காப்பாற்ற முன்னே வந்தார். அவர் குரல் கூர்மையாக இருந்தது. நீங்கள் ஏன் அவளை கேட்கிறீர்கள்? அவள் குழந்தை சிறியது, கணவன் வேலை கடினமாக இருக்கிறது. ஒரு தாய் தன் மகளுக்கு உதவ மாட்டாளா? என் மகளை தீபாவளி அன்று கடன் கொடுத்தவர்களின் முன்னால் நான் அனாதையாக விட்டுவிடவா? நான் அவரை பார்த்தேன். அப்படியானால் என் மருமகளை தியாகம் செய்யலாம் என்று முடிவு செய்தீர்களா? என் பணம், என் பொருள், என் உழைப்பு என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உங்கள் மகளின் கௌரவத்தை காப்பாற்றினீர்கள். அதோடு நில்லாமல் இன்று இரவு எல்லா உறவினர்களையும் அழைத்து வந்து உணவு சமைக்கப்படவில்லை என்றால் பழியை என் தலைமீது போட திட்டமிட்டீர்கள். அருமையான திட்டம். ஆஷாஜி நடுங்கிக் கொண்டிருந்தார். பயத்தினாலோ அல்லது உறவினர்களுக்கு முன்னால்தான் அணிந்திருந்த ஒவ்வொரு முகமூடியும் கிழிந்து விட்டதாலோ அவர் நடுங்கிக் கொண்டிருந்தார். நீ வீட்டின் கௌரவத்தை தெருவில் இழுக்கிறாய். நான் நேரடியாக அவர் கண்களை பார்த்தேன். என் குரல் விக்ரம் கூட அதிர்ச்சியடையும் அளவுக்கு மிகவும் குளிர்ந்திருந்தது. வீட்டின் கௌரவம் ஏற்கனவே கிழிந்துவிட்டது அம்மா. கத்தரிக்கோலை யார் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் எல்லோருக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை விழுந்ததும் அறை நிசப்தமானது. இப்போது யாரும் ஆஷாஜிக்கு ஆதரவாக பேசவில்லை. நான் எல்லை மீறுவதாக யாரும் சொல்லவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு என்னை சந்தேகத்துடன் பார்த்த கண்கள் இப்போது ஆஷாஜி, பிரியா மற்றும் சமீரைத்தான் பார்த்து கொண்டிருந்தன. மேஜையில் உணவு இல்லாதது இப்போது முக்கியமல்ல. அங்கே பரிமாறப்பட்டது பேராசை, பாரபட்சம் மற்றும் மிகவும் வெட்கக்கேடான ஒரு நாடகம். விக்ரம் தான் நின்ற இடத்திலேயே உறைந்து போனான். அவன் தன் அம்மாவை பார்த்தான், பிறகு தன் சகோதரியை பார்த்தான், கடைசியில் என்னை பார்த்தான். அவனது உதடுகள் பலமுறை துடித்தன, ஆனால் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நாம் ஒரே குடும்பம் என்று அவனால் முதல் முறையாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் எப்போதும் என்னை மௌனமாக இருக்கச் சொன்ன அதே குடும்பத்தில் என்னை மட்டுமே பலிகடாவாக்குகிறார்கள் என்பதை அவனாலும் பார்க்க முடிந்தது. அந்த நேரத்தில் வரவேற்பறையில் சூழல் எவ்வளவு கனமாக இருந்தது என்றால், யாராவது பலமாக மூச்சுவிட்டால் கூட எல்லாம் உடைந்து சிதறிவிடும் போலிருந்தது. டிவியின் திரையில் நான் வாங்கிய தீபாவளி பரிசுகள் பிரியாவின் வீட்டில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இன்னும் தெரிந்து கொண்டிருந்தது. மேஜை மீது 1.5 லட்சம் ரூபாய்க்கான பில்கள் கிடந்தன. என் போனில் இருந்த அந்த கடன்காரனின் குரல் இன்னும் அறைக்குள் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஆஷாஜி அங்கே நின்றிருந்தார். உதடுகளை இறுக மூடிக்கொண்டு நடுங்கும் கைகளால் தன் சிவப்புச் சேலையை பிடித்துக் கொண்டிருந்தார். வீட்டிற்குள் வந்தபோது அவர் முகத்தில் இருந்த அந்த உற்சாகமும் கௌரவமும் முற்றிலும் மறைந்து போயிருந்தது. தன் உறவினர்களுக்கு முன்னால், தன் மகனுக்கு முன்னால் மற்றும் தான் எப்போதும் ஆதரவாக இருந்த மகளுக்கு முன்னால் அவர் இப்போது ஒரு வலிமையான மாமியார் அல்ல. மாறாக தன் பாரபட்சம், பேராசை மற்றும் துரோகம் எல்லோருக்கும் முன்னால் அம்பலமான ஒரு சாதாரண பெண். ஆனாலும் அவர் தன் தவறை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. தன் தவறுகளை மறைக்கத் திட்டுவதை பழக்கமாக கொண்டவர்களுக்கு அமைதியாக இருப்பது தோல்வியை ஒப்புக்கொள்வதை விடவும் பயங்கரமானதாக இருக்கும். அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு சத்தமாக கத்தினார். சரி, உணவு இல்லை என்றால் சமைக்காதே. என்னைப் போல கணக்கு வழக்கு பார்க்கும் ஒரு விஷத்தன்மை கொண்ட மருமகள் கிடைத்தது இந்த வீட்டின் துரதிர்ஷ்டம் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்றியா, நீ என்னுடன் இருக்கும் வரை நிம்மதியாக வாழ முடியாது. அந்த மிரட்டல் என்னை இப்போது பயமுறுத்தவில்லை. இது முன்பே நடந்திருந்தால் அவர் கத்தியதைக் கேட்டு நான் பயந்திருப்பேன். ஒரு திமிரான மருமகள் என்று மக்கள் என்னை பேசுவார்கள் என்று நான் கவலைப்பட்டிருப்பேன். ஆனால் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு அவரது அலறல் தன் எஞ்சிய கௌரவத்தை காப்பாற்றப் போராடும் ஒருவரின் கடைசி முயற்சியாகவே தெரிந்தது. நான் மெல்ல முன்னோக்கிச் சென்றேன். அவரை பார்த்தேன். பிறகு அறையிலிருந்த ஒவ்வொருவரையும் பார்த்தேன். பெரிய மாமா, லில்லியத்தை, பிரியா, சமீர், கடைசியில் விக்ரம் என அனைவரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது. நான் மிகவும் அமைதியான குரலில் சொன்னேன், அம்மா, நான் ஏன் உணவு சமைக்கவில்லை என்று நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள். கடைசி முறையாக பதில் சொல்கிறேன். உணவு சமைக்க தேவையான பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டுவிட்டதால் உணவு சமைக்கப்படவில்லை. யாரும் எதுவும் பேசவில்லை. ஆஷாஜி பற்களை நரநரவென்று கடித்தார். ஆனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. நான் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு மெதுவாகவும் தெளிவாகவும் தொடர்ந்தேன். ஆனால் ஒரு தட்டில் உணவு இல்லாமல் போனது பயங்கரமான விஷயம் அல்ல. அதைவிட பயங்கரமான விஷயம் என்னவென்றால்,
அந்த பொருட்களை எடுத்துச் சென்றவர் அதை தன் மகளை பண்பானவள் என்று நிரூபிக்கவும் மருமகனுக்காக கடன்காரர்களை சமாளிக்கவும் பயன்படுத்தியது மட்டுமன்றி இறுதியில் வந்து எல்லா பழியையும் தன் மருமகள் மீது மூத்த மருமகள் மீது சுமத்த நினைத்ததுதான். அரை மௌனமானது. அந்த வாக்கியம் எல்லா பொய்யான காரணங்களையும் துண்டித்துவிட்டது. ஆஷாஜி பேச வாயை திறந்ததும் பெரிய மாமா தலையை அசைத்து தடுத்தார். அவர் குரலில் கனமிருந்தது. ஆஷா, ஒரு தாயாக நீ செய்தது துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. மகளிடம் அன்பு வைப்பது வேறு, ஆனால் மருமகளை மிதித்துவிட்டு மகளை காப்பாற்றுவது முறையல்ல. லில்லி அத்தையும் ஒரு பெருமூச்சு விட்டு பிரியாவை ஏமாற்றத்துடன் பார்த்தார். பிரியா, நீ கொஞ்சம் பிடிவாதக்காரி என்றுதான் நினைத்தேன். ஆனால் இன்றைய விஷயம் எல்லையை தாண்டிவிட்டது. உன்னுடையது அல்லாத பொருளை உன்னுடையது என்று சொல்லிவிட்டாயே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. अगर आपको स्टोरी पसंद आई तो लाइक शेयर सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसे स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेंगी। आपको स्टोरियाँ सुनना पसंद है तो सब्सक्राइब कर दो हमारे चैनल को। और आप कहाँ कहाँ से हमारी स्टोरी देखते हैं ये भी कमेंट में ज़रूर बताना। अपने गांव या शहर का नाम कमेंट कर देना। और अगला भाग आपको किस स्टोरी के बारे में चाहिए ये भी ज़रूर लिखना कमेंट में। तो मिलते हैं कैसी नेक्स्ट स्टोरी में, तब तक के लिए जय हिंद, जय भारत।